கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் கொடாக்கொடியாய் பெருக பண்ணுவாராக. நம்முடைய தேவன் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவருடைய தயவு நம்மை நடத்துகிறது. அற்புதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு நாளும் அந்த அன்பு உங்களை வெட்கப்படுத்தாது. கிறிஸ்துவின் அன்பு உங்களுடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த அன்பு என்ன செய்யாதான்? வெட்கப்படுத்தாது. ஒரு நாள் உங்களை வெட்கப்பட்டு போக விடவே விடாது. சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய தேவன் நேற்றும் என்றும் மாறாதவர். காலங்கள் மாறும், மனிதர்கள் மாறலாம், இதெல்லாம் மாறுது. ஆனால் யாரும் மாறமாட்டா. கர்த்தர் மாற மாட்டார். அல்லேலூயா. அதனாலே ஒவ்வொரு நாளும் அவரை அறிகிற அறிவிலே நாம் வளருவோம். தெரிந்தெடுப்பது நம்முடைய உரிமை. தேவன் ஒரு நாளும் நமக்காக என்ன செய்கிறது கிடையாது, தெரிந்தெடுப்பது இல்லை. தெரிந்தெடுக்கிறதான உரிமை யார்கிட்ட தான் கொடுத்துருக்காரு? நம்மள்கிட்ட தான் கொடுத்துருக்கிறார். அதனால தான் நீதிமொழிகளில் வாசிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களும் ஒருவர் சந்திக்கிறார்கள், இருவரையும் உண்டாக்கினவர் கர்த்தர். இந்த வசனம்லாம் தவறாய் புரிந்து கொள்ளப்பட்ட வசனம். ஐஸ்வர்யவானையும் தரித்திரனையும் ஒருவர் சந்திக்கிறார்கள். அர்த்தம் என்னன்னா, ரெண்டு பேரையும் நான் தான் என்ன செஞ்சேன்? உண்டாக்கினேன். இவனை உண்டாக்கின மாதிரி தான் இவனையும் என்ன செஞ்சேன்? உண்டாக்கினேன். ஆனால் ஒருத்தன் எப்படி இருக்கிறான்? ஐஸ்வர்யவானா இருக்கான், ஒருத்தன் தரித்திரனாக இருக்கிறான். அப்போ ஆண்டவர்கிட்ட பச்சபாதம் இல்லை. இவனுக்குள்ளே என்ன ஆற்றல் இருந்ததோ அதே ஆற்றல் தான் இவனுக்குள்ளேயும் வச்சார். ஆனால் செயல்படுத்தினது யார்? ஆனால் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, ஐஸ்வர்யவானையும் அவர் தான் உண்டாக்குறாரு, தரித்திரனாவையும் இருக்கிறதுக்கு ஒருத்தனை என்ன செஞ்சுருக்கிறார்? உண்டாக்கி இருக்கிறாருன்னு எடுத்துக்கிட்டாங்க. இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு, ஐஸ்வர்யவானும் தரித்திரனும் ஒருத்தன் என்ன செஞ்சுக்கிறாங்க? பார்த்துக்கிறாங்க, ஒருத்தர் சந்திக்கிறாங்க. ஆனால் ரெண்டு பேரையும் உண்டாக்குனது யார் தான்? நான் தான் உண்டாக்குனேன். ஆனால் ஒருத்தன் எப்படி இருக்கிறான்? அதுபோல தான் அழைத்தவர் உங்களை, உண்மையுள்ளவர், எல்லாரையும் அழைச்ச மாதிரி தான் உங்களையும் என்ன செஞ்சுருக்கிறாரு? அழைச்சிருக்காரு. என்னை எப்படி அழைச்சாரோ அதுபோல தான் நீங்களும் யார்? அழைக்கப்பட்டவர்கள். சொல்லுங்கள் பக்கத்தில் பார்த்து, நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். ஏன்னா அநேக நேரத்தில் மறந்துடுறோம் பாருங்க. என்னதான் இருந்தாலும் ஒருத்தர் சொல்கிறார், பாஸ்டர்ன்ற அழைப்பு ஒரு தனி அழைப்பு. ஆமாம், அது தனி அழைப்பாக இருந்தாலும் எப்படி ஊழியக்காரரை அழைக்கிறாரோ அதுபோலவே கர்த்தர் உங்களை என்ன செஞ்சுருக்கிறாரு? அழைச்சிருக்கார். நீங்கள் டீச்சராக இருக்கும்படி, இன்ஜினியராக இருக்கும்படி, வியாபாரியாக இருக்கும்படி, அநேகருக்குள்ள அநேக திறமைகளை வைத்திருக்கிறார். அந்த அழைப்பை என்ன செஞ்சுருக்கிறாரு? கொடுத்துருக்கிறார். அது அழைப்பை கனப்படுத்தணும். அது யார் கொடுத்த அழைப்பு தான்? கர்த்தர் கொடுத்தது. அநேக நேரத்தில் நம்ம என்ன நினச்சிடறோம், பாஸ்டர் அழைப்பு மாத்திரம்தான் என்னன்ட்டாங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப நாளாக பிரசங்கம் பண்ணது என்னென்னா, நாங்களாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது அழைப்புலையே உன்னத அழைப்பு யார் மாத்திரம்தான். மற்ற அழைப்பெல்லாம் உலகம்ட்டாங்க. உலக வேலை, அரசாங்கத்தில் வேலை செஞ்சால் அதுக்கு பேர் என்ன? உலக வேலைன்ட்டாங்க. இல்லை, அதுவும் உங்களுடைய அழைப்பு தான். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையிலே யார் வெளிப்படணும்? கிறிஸ்து வெளிப்படணும். அதுபடினாலே ஒரு மேன்மையான காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களையும் அழைச்சி கொண்டு வந்திருக்கிறார். அதனால் அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஆனால் கேட்கிற விதங்கள், வளருகிற விதங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். சபையில் நான் பார்க்குற வித்தியாசங்கள் நிறைய பேர் இல்லை. என்னென்னா, அநேகருக்குள்ளே அன்று கிரியை செஞ்சிட்ருக்காரு. அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார். மாத்திரமல்ல, எங்களுடைய ஜெபங்கள் உங்களை உருவாக்கவில்லை, ஆனால் நீங்கள் கேட்கிற வசனங்கள் உங்களை உருவாக்குறது என்று நான் நம்புகிறேன். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், உண்மைதான். பாஸ்டர் எங்களுக்காக ஜெபிக்கிறார், ஆனபடினாலே நான் என்ன செய்கிறேன்? உயருகிறேன்னு நாங்கள் சொல்லாதீங்க. நாங்கள் ஜெபிக்கிறது உண்மைதான்.
ஆனால் எந்த அளவுக்கு நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பிடிக்கிறீர்களோ அந்த வரைக்கு அந்த வார்த்தை உங்களை உருவாக்குகிறதை நான் பார்க்கிறேன். சிலர் வார்த்தையை எத்தனை தான் சபைக்கு வந்தும் கூட நிறைய பேருக்கு ஆச்சரியம்னா நான் பார்க்கிற விதங்கள் சிலர் குறிச்செல்லாம் நான் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறேன். என்னன்னு சொன்னால், டப்பு டப்பு டப்புன்னு பிடிச்சிட்டா கிடுகிடுன்னு என்ன செஞ்சிடலாம், போயிடலாம். ஆனால் சிலர் எத்தனை வருஷம் ஆனாலும் என்ன செய்ய மாட்டேன்றீங்க, நவரலைன்னு சொன்னால் உடனே யோசிக்கணும். ஏன்னா ஒருபோதும் தேவனுடைய வார்த்தையில் வல்லமை இல்லாத வார்த்தை இல்லை. விதையில் என்ன இருக்குது, ஜீவன் இருக்கிறது. வார்த்தையில் என்ன இருக்குது, ஜீவன் இருக்கிறது. ஆனால் அதை பற்றி கொள்ள வேண்டியது உங்களுடைய வேலை. அதை குறித்ததான ஒரு ஜாக்கிரதை உள்ளவர்களாய், உணர்வுள்ளவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனபடினால தான் மறுபடி சொல்கிறது, தேவனுடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் சொல்லுங்கள் பாக்கியவன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பிளஸட் மேன், ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உண்டாகுதுன்னா, அதை திரும்ப திரும்ப இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையை என்ன செய்யணும், தியானிக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. போன வாரத்தில் தொடர்ந்து இந்த வருஷத்தில் தேவனுடைய வார்த்தையை குறித்தே தியானிக்கலான் இருக்கேன். அது குறித்து கர்த்தர் பேசினார். அது அந்த புதிய வருடத்திலே நாம் பார்த்தோம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னது மாத்திரமல்ல, கீழே நீங்கள் வார்த்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் நீங்கள் என்னில் இருக்கிறதுனால, என் வார்த்தை உங்களில் இருக்கிறதுனால என் பிதா என்ன செய்வார், மகிமைப்படுவார். அப்போ உங்கள் மூலமாய் பிதா மகிமைப்படும்படி, தேவன் மகிமைப்படும்படிக்கு விரும்புகிறார். எல்லா இடத்துலையும் போனால் யார் மகிமைப்படணும்? சர்ச்சில் ஆராதனையில் மாத்திரம் மகிமைப்படுகிறவர் அல்ல, உங்களுடைய வாழ்நாள் எல்லாமே யாருக்கு மகிமையாக இருக்கணும்? பிதாவுக்கு, தேவனுக்கு மகிமையாக இருக்கும்படியாகவே தேவன் அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ அதற்காகவே அழைத்திருக்கிறார். போன வாரத்தில் நம்ம பார்த்தோம், தேவனுடைய வார்த்தைக்கு இன்றைய முக்கியத்துவத்தை கொடுப்பதினால், தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்துவதினால் உண்டாகிறதான மேன்மையும் அசட்டை பண்ணுவதனால் வந்ததான காரியத்தையும் பார்த்தோம். நிறைய காரியங்கள் வார்த்தை என்ன செய்யுதுன்னு. அந்த கேட்கிற வார்த்தைகளில் நிறைய பேருக்கு வசனத்தை ஏன் திரும்ப திரும்ப வேதத்தை வாசிக்கணும், அது ரொம்ப முக்கியத்துவமாக, அது எப்படி கிரியை செய்கிறது, அது எனக்குள்ளே கிறிஸ்துவை எப்படி உருவாக்குகிறது, எப்படி இந்த உலகத்தில் நான் ஒரு வெற்றி உள்ளவனாய் வாழ்வதற்கு தேவனுடைய வார்த்தை அனுக்கிரகம் பண்ணுகிறது என்கிறதற்கு புரிந்து கொள்வதற்கு மனக்கண் என்ன செஞ்சப்பட்டிருக்கணும், பிரகாசப்பட்டிருக்கணும். மனக்கண் குருடாக இருந்தாக்கா, அல்லது மனக்கண்ணை திறந்து விடாமல், இருதயத்தை திறந்து விடாமல் இருந்தோன்னு சொன்னால் வார்த்தைகள் என்ன செய்ய முடியாது, கண்டுகொள்ளவே முடியாது. மூளை அறிவினாலே அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என்னுடைய விசுவாசமானது மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல. சொல்லுங்க, எதில் இல்லை? நிறைய பேர் வேதத்தை மனுஷனுடைய ஞானத்தில் விளக்கவும் முயற்சி பண்ணுறதுனால தான் எனக்கு தெரியாததா, இந்த அறிவு பெருத்தவன் என்ன பெருத்தவனா, நோவு பெருத்தவனா. நிறைய பேருக்கு அறிவு நிறைய போனதுனால தான் நோவும் அதிகமாகிடுச்சோன்னு நினைக்கிறேன். அறிவு இருக்கிறது தவறல்ல, அறிவு நிறையா இருக்க இருக்க தாழ்மை நிறையா வரணும். மதுரையில் இருக்க பாஸ்டர் ஹாரிஸ் பாஸ்டர் அடிக்கடி சொல்வார், ரொம்ப அதிகமாக படிச்சுட்டா ரொம்ப தாழ்மை அவசியம். ரொம்ப அதிகம் படிச்சுட்டு மண்டை கண்ணை என்ன செய்யப்படாது. நிறைய பேர் கெட்டு போனதே என்னென்னா, அதிகம் படித்து ஊழியெல்லாம் கெட்டு போனதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? எனக்கு ஈபுரு தெரியும், நான் இத்தனை பைபிள் காலேஜ் படிச்சிருக்கிறேன்னாக்கும், எனக்கு அந்த தியாலஜி தெரியும், இந்த தியாலஜி தெரியும்னு ஒரு தியாலஜியும் விடுறதில்ல. எல்லா தியாலஜியும் பிடிச்சிக்கிட்டு குட்டிச்சோராக போய் தான் அதை போய் இங்கே சபையில் பிரசங்கம் பண்ணி, ஏன் தெரியுமா ஈராக்கில் குண்டு போடுறான், அமெரிக்கா ஏன் வேட்டு வைக்கிறான்லாம் பேசுகிறதுக்கு என்னென்னா, இந்த தியாலஜி என்ன செஞ்சிட்ருக்குது, அறிவு ரொம்ப போய் சபையை குட்டிச்சோராக்கிட்டு இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, ஜனங்களை வாழ வைக்கிறத காட்டிலும் சாக வைக்கிறதுக்கு நிறைய பேர் என்ன ஆகிட்டு இருக்காங்க,
பாருங்க இயேசுநாதர் வந்துட்டாரு, அங்கே தெரிகிறாரு, இங்கே தெரிகிறாரு, அங்கே நடக்குது, இங்கே நடக்குது, நீ ஆயத்தமா ஆன்னு சொல்லி அவன் என்ன நினைக்கிறான்னு, இப்போ தான் நான் வேலைக்கே போக போகிறேன், நான்சிலாம் நினைக்கிது இப்போ தான் எனக்கு ஆர்டரே வரப்போகுது, பரவாயில்ல மகளுக்கு டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டா சீக்கிரம் என்ன செய்ய போகுது, வேலை வரப்போகுது. இப்போ அவளுக்கு ஒரு தரிசனம் இருக்குது, இது வேலையில் போய் நான் ஆண்டவருக்காக ஒரு காரியத்தை செய்யணும், என் குடும்பம் என்ன செய்யப்படணும், ஆசீர்வதிக்கப்படணும், என் மூலமாக அநேகர் எங்கே வரணும்னு இருக்கும்போது இயேசுநாதர் நாளைக்கே வந்துடுவார்னா டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணா பாஸ் பண்ணாட்டி என்ன, வேலை வந்தால் என்ன வேலை. நிறைய பேருக்கு என்னென்னா குட்டிச்சோரா போனது, சரியாக படிக்காமல் போனதுக்கு காரணம் என்னென்னா, தோ வருகிறார், இந்த வர்றார், நாளைக்கே வந்துடுறாருன்னா அவன் என்ன செஞ்சிட்டான்னா இன்றைக்கி கோழிகளெல்லாம் அடித்து சாப்பிட்டுட்டான். காலையில் முடிஞ்சு பார்த்தா இயேசுநாதர் வரலாம், ஆனால் கோழி கூடி என்னவா இருக்குது. இது நான் விளையாட்டுக்கு சொல்லலைங்க, நாகர்கோயிலில் நடந்த உண்மை. ஒரு பிரபல ஊழியக்காரர் சொன்னார், இயேசுநாதர் நாளைக்கு வரான்னு ஒருத்தன் டேட்டு அறிவித்த உடனே ஒருத்தன் சொன்னான்னா எனக்கு இன்றைக்கே கல்யாணம் பண்ணி வச்சுருந்தேன். கல்யாண டேட்டு அடுத்த மாதம் வச்சது, இல்லை இன்றைக்கே என்ன செஞ்சிரு, இயேசுநாதர் நாளைக்கு வந்துட்டான்னா நான் கல்யாணம் பண்ணாமல் எங்கே போயிடுவேன். இந்த மாதிரியெல்லாம் மட்டும் விட்டாங்க. நான் இயேசுநாதருடைய வருகையை விசுவாசிக்கிறேன், ஆனால் நான் தைரியமாயிட்டு சொல்லுகிறேன், இப்போ வரமாட்டார். நீ என்ன வேணாலும் என்னை போட்டுக்கோ, திட்டிக்கோ, எனக்கு பிரச்சனையே கிடையாது. எனக்கு தெரியும் அவர் வாக்குத்தத்தத்தில் மாறாதவர், என்னை கொண்டு செய்ய வேண்டியதை செஞ்சு முடிக்காமல் அவர் வரமாட்டார். அவர் சொல்கிறார், சபை எல்லாவற்றையும் பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் இயேசுநாதர் என்ன செய்வார், வருவார். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அறிவுக்காக பிரசங்கத்தை கேட்கக்கூடாது. நிறைய பேர் பிரசங்கம் கேட்குறது என்னத்துக்கு தான், நம்முடைய மூளை அறிவை பெருக்கிக்குவதற்காக பிரசங்கம் கேட்கவே கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எதுக்காக பிரசங்கம் கேட்குறீங்க, கொஞ்சம் கேளுங்க. நீங்கள் உள்ள இங்கே என்ன செய்யணும், இங்கே உள்ள யாராக மாறணும், தேவனாகவே மகிமையாகவே என்ன செய்யணும், மாறணும். அநேக நேரங்களில் பிரசங்கங்கள் நாலேஜை பெருக்கிக்கிறதுக்காக, அறிவை பெருக்கிக்கிறதுக்காக, எனக்கும் பைபிளை பற்றி தெரியுமே, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தெரியாததா. அதனால தான் பவுல் சொல்லுகிறார், நான் கமாலியனுடைய பாதத்தில் படித்தவன், தேறினவன், ஆனாலும் அவைகளை நஷ்டம் என்று குப்பையுமா எண்ணுகிறேன். எதை தான் குப்பைன்றாரு, நான் படித்த படிப்பில் மேன்மையாக நான் நினைக்கவே இல்லை, என் வாழ்ந்த வாழ்க்கை ஐஸ்வர்யம் தான், என் தகப்பனாருக்கு கோடீஸ்வரர் தான், அதை குறித்ததான மேன்மை எனக்கு இல்லை, அதை நான் நஷ்டம் என்று குப்பையுமா என்றனோன்னு இவன் என்ன பண்ணிவிட்டானா, பிரசங்கத்தையே மாற்றி பணம் குப்பை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே என்ன ஆகிட்டான் குப்பைன்னு பவுல் சொன்னார். ஆனால் இல்லைடா, என் மூளை அறிவில் நான் எந்தத்தையும் என்ன செய்ய விரும்பலை. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க, கொரிந்தியரில் 1 கொரிந்தியர் என்று நினைக்கிறேன். சொல்கிறாரு, என்னுடைய பிரசங்கமும் என்னுடைய விசுவாசமும் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிங்க கொஞ்சம் வேகமாக. உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல. அப்போ மனுஷருடைய ஞானம்னு ஒன்று இருக்குது, நிறைய போது இப்போ அது இதையும் வச்சிருக்கிறார் ஆண்டவர். மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படி என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய யசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருக்கிறது. அப்படி இருந்தும் தேறினவருக்குள்ள ஞானத்தை பேசுகிறோம், பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவருடைய பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. அப்போ இப்போ சொல்ல, நான் படித்தவன் தான்ப்பா, சிறு வயது முதற்கொண்டு எதை கற்றுக்கிட்டு இருக்காரு பவுலை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் சவுலாக இருந்த பொழுது அவர் வேத பிரமாணத்தின்படி சொல்லுகிறார், நான் குற்றம் சாட்டப்படாதவன், நியாய பிரமாணத்தின்படி என்ன செய்யாதவன்றாரு, நியாய பிரமாணத்தின்படி பேசினீங்கன்னா நான் எந்த விதத்திலும் யாரும் கிடையாது, குறைச்சல் உள்ளவன் கிடையாது, அதெல்லாம் பேசினேன்னா அப்படின்றாரு. அப்படிப்பட்ட பவுல் சொல்கிறார், நான் ஒன்றும் இல்லைப்பா, எல்லாவற்றையும் என் அறிவு அல்ல, எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பையுமாய் எண்ணுகிறேன். அதனால தான் பாருங்கள், வேதபாரகர்கள் பரிசேயருடைய நிலைமையெல்லாம் என்னென்னா, நேரடியாக மேசியாவே கிறிஸ்துவே யார் வருவான்னு காத்திருந்தாங்களோ அவரே நேரடியாக நின்று அவங்கள்ட்ட பேசுகிறாரு. ஆனால் அவருடைய வார்த்தை அவங்களால் என்ன செய்ய முடியலை,
ஏற்றுக்கொள்ளவே முடியலை. காரணம், அவர்கள் யாரு? வேதபாரர்கள், பரிசேயர்களுக்கு நிறைய என்ன தெரியும்? வேதம் அவர்களுக்கு தெரியும். ஆனால் தேவனுடைய வார்த்தையினுடைய அந்த சாராம்சத்தை அவர்களால் என்ன செய்ய முடியலை? புரிந்து கொள்ள முடியலை. ஆனாலும் அறிவின்படி பார்த்தா நிறைய பேருக்கு வேதம் தெரியும். ஆனால் வேதத்தினுடைய உள்ள இருக்கிற அந்த ஆவியும் ஜீவனும் என்ன தெரியாது? அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்லுகிறார், நான் சொல்லுகிற வசனங்கள் எப்படி இருக்குது? ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்போ கேட்கிற பிரசங்கங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் கேட்கும் பொழுது அது உங்களுடையக்குள்ளே போய் அது ஆவியாயும் ஜீவனாயும் மாறி மாம்சமாய் மாறணும். இயேசு சொல்றார், அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே என்ன செஞ்சாராம்? வாசம் பண்ணினார். அந்த 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 ஒளியானது ஜீவனாய் இருந்தது, மனுஷனுக்கு ஒளியாய் இருந்ததுன்னு சொல்றாரு. ஆதியில் இருந்த வார்த்தை அப்படி என்ன செய்யுது? அப்போ நமக்குள்ளேயும் போய் அது ஆவியாயும் ஜீவனாயும் போய் நம்முடைய மாம்சத்தில் நம்ம சரீரத்திலையும் என்ன செய்யணும்? அது வெளிப்படணும். கிரிகையிலையும் என்ன செய்யணும்? அது வெளிப்படணும், உள்ளே போகணும். ஃபஸ்ட்டு எங்கே தான் இருக்குது? உள்ளதான். உள்ள இங்கே மேட்ரு ஆக 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 உள்ள அது அந்த ஜீவன் பரிவர்ணப்படும் பொழுது அது வெளிப்படும், அந்த மகிமை வெளிப்படும். அதனால தான் நம்ம வேதத்தை மூளை அறிவினாலே அல்ல, கர்த்தரை அறிகிற அறிவினால என்ன செய்யணும்? பண்ணணும். அதனால தான் வசனத்தை கேட்கும்போது ரொம்ப கவனமாக கேட்கணும். இப்போ முன்னாடிலாம் நோட்டில் குறிப்பு எடுத்து எழுத சொல்லுவாங்க, அப்போல்லாம் ரெக்கார்டிங் கிடையாது. இப்போ நீங்கள் நினச்ச நேரம் யூடியூப்பில் போனீங்க, திரும்ப திரும்ப இந்த செய்தியை என்ன செய்ய முடியும்? கேட்க முடியும். திரும்ப திரும்ப கேட்கிறதுனுடைய அவசியம் என்னென்னா, திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது அது இருதயத்தில் போய் என்ன செய்யப்படுகிறது? எழுதப்படுது. அதனால சொல்கிறார், உன் இருதய பலகையில் என்ன செய்து கொள்? எழுதி கொண்டார். எப்படி எழுதுறது? கேட்பதினாலே. கேட்க கேட்க இருதயம் நிறையும். வசனத்தை கவனிங்க. அப்போ இருதயம் நிறைய 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 அந்த வார்த்தை உள்ளே போக போக தான் மறுரூபத்தை என்ன செய்யும்? கொண்டு வரும். அதனால தான் வேதம் அடிக்கடி சொல்லுகிறது, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே என்ன ஆகுங்கள்? மறுரூபம் ஆகுங்கள். ஆனால் நிறைய பேர் ஒரு சடன் பீரியட்லேயே என்ன செஞ்சுக்கிறாங்க? நின்றுக்கிறாங்க. நின்றுக்கிட்டே இருந்தோன்னா அது அந்த இதிலே ஸ்டக் ஆகிட்டோன்னாக்கா ரொம்ப பரிதாபம். ஒரு ஒரு புழுவானது, கம்பளி புழுவாகுது. புழுவாகும்போது கண்டதை என்ன செய்யுது? தின்னுட்டு அந்த புழுவிலேயே நல்லையா கிடைக்குது, இலத்தலை கிடைக்குதுன்னு அப்படியே இருந்துச்சுன்னா அது என்னவாக தான் இருக்கும்? புழுவாக தான் இருக்க முடியும். ஆனால் அதுக்குன்னு அது என்ன செய்யப்படலை, உண்டாக்கப்படவே இல்லை. ஒரு காலகட்டம் வந்தோன்னா அது சாப்பிட்றதை நிறுத்திட்டு அதுக்குள்ளே இருக்கிறத என்ன ஆக ஆரம்பிக்குது? கக்க ஆரம்பிக்குது. அதுக்குள்ளே இருக்கிறதே மறுரூபமாய் அந்த இதுலேருந்து வெளியில் வந்தோன்னா அது என்னவாகுது? ஒரு கூட்டுப்புழுவாக மாறி அதுக்குள்ளே கூட்டுப்புழுவாக உள்ளுக்குள்ளே என்ன செய்யுது? இருக்குது. இருந்து ஒரு காலம் வந்த உடனே அது வெடித்து என்ன செய்யுது? வெளியில் வரும் பொழுது ஒரு பட்டாம்பூச்சா வருது. பட்டாம்பூச்சா மாறிட்டதுக்கப்புறம் அது என்ன நினைச்சாலும் என்னவா மாற முடியாது? புழுவாக மாறவே முடியாது. அந்த நிலைமைக்கு தான் கர்த்தர் உங்களை கொண்டு வர விரும்புகிறார். உன்னத நிலைமைக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் என்னவாகவே முடியாது? புழுவாகவே முடியாது. அப்படிப்பட்ட மகிமைக்காகவே தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். ஆனால் நமக்கு வார்த்தை தான் என்ன செய்ய மாட்டேனுது? எதை வேணாலும் பண்ணுறது முடியுதே தவிர தேவனுடைய வார்த்தையை உட்கொள்கிறதுக்கு என்ன செய்ய முடிய மாட்டேனுது? முடிய மாட்டேனுது. ஏசுநாதர் ஒன்று சொன்னால் அங்கே கேட்குற சீஷர்களுக்கு வேறொன்று காதில் என்ன செஞ்ச மாதிரி போன மாதிரி இன்றைக்கி என்ன செஞ்சிட்ருக்குது? இப்போ கமெண்ட் போடுற ஆள்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னா, நம்ம ஒன்று சொன்னால் அவன் ஒன்றா புரிஞ்சுக்கிட்டு என்ன செஞ்சிட்ருக்கான்? பதில் போட்டுட்ருக்கான். ஏசுநாதர் வரமாட்டார்னு சொன்ன மாதிரி அவன் காதில் என்ன செய்யுது? உழுகுது. நான் சொன்னது இப்போ வரமாட்டார், அவன் வேலை முடிக்காமல் என்ன செய்ய மாட்டார்? சபை செய்ய வேண்டிய காரியத்தை முடிக்காமலே ஏசுநாதர் என்ன செய்ய மாட்டார்? வரமாட்டார். என்றைக்கு சத்துருவை சபையானது பாதபடியாக்கி போடுதோ அன்னைக்கு கர்த்தர் என்ன செய்வார்? வருவார். அது வரைக்கும் அவர் அங்கே தான் இருப்பார்னு சொல்கிறாரு. ஆனால் நாங்கள் வருகையை விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசிக்காமல் இல்லை, வருகையை என்ன செய்கிறோம்? ஒன்றை காட்டியில் எங்களுக்கு அறிவு இருக்குது, ஞானத்தை கர்த்தர் கொடுத்துருக்காரு, விசுவாசிக்கிறோம். அது இல்லாமல் இன்றைக்கி அவரோடு கூட தான் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம்? வாழ்ந்து கொண்டிருக்கோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? அவர் எனக்குள் வாழுகிறார், நான் அவருக்குள் வாழுகிறேன். இதை அடிக்கடி சொல்லணும் பாருங்க, நினைக்கணும். ஆத்மாவில் உள்ளத்தை சொல்லணும், எனக்குள்ள அவர். ஆமின்னு சொல்லுங்கள் பக்கத்தில் பார்த்து. அல்லேலூயா. அவர் எனக்குள்ளே வாழுகிறார். அதனால் சீசர்கள் பாருங்கள், எனக்கு
அவர் சொல்கிறாரு புளித்த மாவை குறித்து, வேதபாரக பரிசேயர் என்பவருடைய புளித்த மாவை குறித்து என்னவாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள்ன்றார். உடனே இவனுக்கு எதுதான் வருது, மாவுன்னு சொன்னாலே அப்போதான் இப்போ பசி நேரத்தில் இட்லியை ஞாபகப்படுத்துறீங்களேன்ற மாதிரி. எத்தனை பேர் இட்லி சாப்பிட்டுட்டு வந்தீங்களோ தெரியல. சரி, சாப்பிட்டு வந்தாலும் பிரச்சனை இல்லை, முழிப்பாக கேட்கணும். சிலருக்கு இந்த இட்லி போட்டுட்டா சிலர் சொல்லுவாங்க, என்னையா சாப்பிட்டேன்னா தூக்க மாத்திரை சாப்பிட்டேன். என்னடா தூக்க மாத்திரை காலையில் சாப்பிட்டேன்னா இட்லி சாப்பிட்றது தான் அவன் என்ன செஞ்சிட்ருக்கான். அவனுக்கு இட்லி சாப்பிட்டாலே என்ன வரும், சில ஆட்களுக்கு பொங்கல் போட்டால் என்ன வரும். அதான் கான்ஃபரன்ஸ் நடத்துகிற இடத்துல காலையில் என்ன கொடுப்பீங்கன்னா பொங்கல்னு, ஐயோ பொங்கல் கொடுத்தீங்கன்னா எல்லாம் தூங்கிட போகிறாங்கன்னு. உடனே அந்த கான்ஃபரன்ஸ் அந்த ஆளுக்கு சொந்த ஒரு ஃபாதர் சொன்னாராம், நீங்கள் போடுற சவுண்டில் எவன் தூங்குவான்னு. நாங்கள் சண்டை போட மாட்டோம்யா, ஏன்னா அவங்க சத்தம் போட்டே இப்போ கேட்டிருக்காங்க. சத்தம் போட்டே அவனை தூங்குறவனை என்ன செஞ்சுருக்கணும். இப்போ பெந்தகோஸ்காரங்கனால என்ன செய்வாங்க, சத்தம் தான் போடுவாங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா அதனால் இவன் பொங்கல் போட்டாலும் இவனை தூங்க வைக்கக்கூடாதுன்றதுக்காகவே சத்தம். அப்படி இல்லாமல் சத்தத்தினால ஒரு காரியத்தை செய்கிறதல்ல, விழிப்பாக இருந்து கற்றுக்கணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் சொல்கிறார் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கன்னா, அவர் சொன்னது பரிசேயர் சதுசேயர் என்பவருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கன்னா, இவன் பாவம் அப்பத்தை என்ன செஞ்சுட்டு வந்துட்டான், வச்சுட்டு வந்துட்டான். அதனால தான் இவர் கண்ணா முன்னாடி என்ன செஞ்சிட்ருக்காரு, திட்டிகிட்டு இருக்காரு போட்டிருக்கு. அதனால் நம்ம ஒன்று பிரசங்கம் பண்ணால் நிறைய பேருக்கு என்ன ஆகுது, அது மாதிரி இங்கே பிரசங்கம் பண்ணால் யாரையோ பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி நினச்சிருக்காரு. பிரசங்கம் உங்களுக்கு தான், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பிரசங்கம் உங்களுக்கு தான், பிரசங்கம் எனக்கு தான், நேரலையில் பார்க்குற உங்களுக்கு தான். ஏன்னா நேரலையிலும் பார்த்து சிலர் பார்த்துட்ருக்காங்க. இந்த கேரளா நாகர்கோவிலில் இருக்கிற பிரசங்கிமாரெலாம் சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு பிரசங்கம் இல்லை, அங்கே அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறேன்னு. ஏன்டா இங்கே உட்காந்துருக்கிறவன் உன் பிரசங்கத்தை கேட்டுட்டு உட்காந்துருக்கான், ஆனால் அவர் சொல்கிறது எது, உனக்கு பிரசங்கம் பண்ணல, இன்னொருத்தருக்கு என்ன செய்கிறேன். அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன், நான் உங்களுக்கு தான் பிரசங்கம் பண்ணுறேன். என்னதான் அவர் குத்தி பேசுனாருன்னா உங்களுக்கு குத்தி பேச, உங்கள்கிட்ட பேசாமல் வேறு யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்குது. இங்கே இருக்கிற மரத்துக்கும் ஃபேனுக்குமா நிறைய பேருக்கு புரிய மாட்டேனுது. அதனால் வசனம் வந்தாக்கா முதல்ல யாருக்கு நின்று எடுக்கணும் சொல்லுங்கள். எனக்கு பிரசங்கம் பண்ணுறேன்னா நான் கற்றுக்கொள்ளுகிறேன், நான் அனுபவிக்கிறேன், நான் அனுபவிக்கிற ஒன்று தான் உங்களுக்கு என்ன செய்கிறேன். அதனால் நம்ம இந்த பிரசங்கத்தெல்லாம் மற்றவர்களுக்குன்னு போனோன்னா வார்த்தையை என்ன செய்யாது, நமக்குள்ளே கிரி செய்யாமல் போயிடும். அதனால தான் பாருங்கள், வார்த்தைகளை கேட்கும் பொழுது இப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்கு தேவை. வாசிங்க எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறான். எரேமியா வாசிங்க, எரேமியா 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். கொஞ்சம் பைபிள் வச்சுருக்க ஆள் புரட்டுங்க. ஒருவேளை நான் பைபிள் கொண்டு வரலன்னா டிவியில் போடுறாங்க பாருங்கள், கொஞ்சம் படிங்க, கொஞ்சம் உள்ளே இறக்குங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப பிஸியான ஆட்கள், உங்களுக்கு பைபிள் எடுத்து படிக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் நேரம் இல்லாமல் இருக்கும். இங்கேயாச்சும் கொஞ்சம் எடுத்து படிங்க. வாசிங்க 15ஆம் அதிகாரம் எரேமியா 15:16. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே சொல்லுங்க, அவைகளை வார்த்தை என்ன செய்யணுமா, உள்ள கொள்ளணும். சொல்லுங்க, கொண்டு போடுறதில்ல, உள்ள கொண்டு போகணும். நிறைய பேருக்கு எங்கே போக மாட்டேனுது, உள்ளே போகிறது தான் கஷ்டமாக இருக்குது. சிலருக்கு இங்கே போகிறதுக்கு பதிலாக உள்ள இருதயத்தில் நிரப்புறதுக்கு பதிலாக மூளையில் என்ன செஞ்சிடறாங்க. அதை தான் முன்னாடி சொன்னேன், மூளையில் நிரப்புனா டேஞ்சரு. ஆனால் இங்கே எரேமியா தீர்க்கன் சொல்லுகிறான், அவருடைய வார்த்தை கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டே உம்முடைய வார்த்தைகள் எனக்கு, சத்தமாக சொல்லுங்க, வார்த்தை என்ன உண்டாக்கணும் உங்களுக்கு, உங்களை சில காரியத்தில் விடுன்னு சொல்ல வந்தாலும் என்ன செய்யணும். நிறைய பேருக்கு என்னென்னா, கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார்னு சொன்னோன்னே என்ன வந்துடுது, சந்தோஷம் வந்துடுது. டேய் நீ கொஞ்சம் அமர்ந்துரு, சும்மா உட்காந்துரு, கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டுன்னு சில வார்த்தைகள் வந்தால் என்ன செய்ய மாட்டேனுது. என்ன சும்மா இருன்னு சொல்கிறாரே, ஏதாவது செய்யின்னு சொன்னால் நம்ம என்ன செஞ்சிடலாம், அப்படி இருக்குதோ. ஆனால் இங்கே எரேமியா தீர்க்கன்னு சொல்கிறான், அவருடைய வார்த்தைகள் வந்த உடனே எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு
மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய நாமம் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ அவனை புரிஞ்சுக்கிறான் பாருங்க. அவனுடைய வார்த்தை அவனுக்குள்ளே போனோன்னு அவனுடைய இருதயத்துக்குள்ளே போய் அது என்னாக்குது, அவனுக்குள்ள சந்தோஷமும் மகிழ்ச்சி உண்டாகணும்னு ஒன்றை சொல்லுகிறான். உம்முடைய நாமம் என் மேல் இருக்கிறது. அவர் நாமம் இருக்குன்னா அவர் என் கூட இருக்க. நாமத்தையும் அவரையும் பிரிக்க முடியுமா சொல்லுங்க? வேறையும் ஆளையும் என்ன செய்ய முடியாது. வராரு இப்போ சொல்கிறோம், ஒருத்தர் வராருன்னு பேர் போஸ்டரில் ஒட்டுறாங்கன்னாக்கா, இப்போ டேனியலை சொல்கிறோன்னா, டேனியல்னா யார், அவனே யார் எழுந்திருக்கிறான், பேரா தனியாக வருது. டேனியல்ன்றது ஒரு நபரை என்ன செய்யுது. அப்போ அவன் சொல்கிறான், உம்முடைய நாமம் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ நீர் தான் எனக்குள்ளே இருக்கிறீர். காரணம் நம்முடைய வார்த்தைகளை நான் என்ன செஞ்சுருக்கிறேன், உட்கொண்டு இருக்கிறேன். அப்போ தேவனுடைய வார்த்தையை கேட்க 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 நம்முடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகணும்னா மகிழ்ச்சி என்ன செய்யணும், உண்டாகணும். ஆனால் அநேக நேரத்தில் தேவனுடைய வார்த்தைகள் சில காரியங்களை சொல்லும் பொழுது நமக்கு என்ன செய்ய மாட்டேனுது, இருதயம் அந்த அளவுக்கு என்ன ஆக்க மாட்டேனுது. அதை காட்டிலும் வேற எதுக்கு போயிடுது. வாசிங்க மார்க் 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது இங்கே ஒரு வாலிபனை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஒரு வாலிபன் இயேசுநாதர்கிட்ட வருகிறான், வந்து கேட்குறான், போதகரே, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைந்து கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்னு கேட்குறான். சொல்கிறாரு, நீ தான் வேதத்தை அறிஞ்சிருக்கிறியே, அவருடைய கற்பனையை கேட்கணும்னு அவன் கேட்குறான். நான் எவைகளேன்னு கேட்டோன்னு ரொம்ப 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 தைரியமாக கேட்குறான். உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாய், உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கர்த்தரை என்ன செய்ய கேடுவாயாக, உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவாய், இவையெல்லாம் அறிந்திருக்கிறாயே எல்லாம் சொன்ன உடனே, இதெல்லாம் நான் சிறுவயது முதற்கொண்டு என்ன செய்கிறேன் எப்படின்னு சொன்னால், முழு பூசணிக்கையை சோத்தில் வச்சு மறைக்க பார்த்த கதையா. வேதம் சொல்லுது, நியாயப்பிரமாணத்தை ஒருவனை என்ன செய்ய முடியாதான், கை கொள்ள முடியாது, ஒருத்தனும் கை கொள்ளன்னு வேதம் சொல்லுது. ஆனால் இவன் சொல்கிறான், நான் சிறுவயது முதற்கொண்டு என்ன செஞ்சுட்டு வரேன், கை கொண்டு வேண்டாம். அப்போ சொல்கிறாரு, டேய், உன் புத்தியில் என்ன செஞ்சிட்ருக்கிற, கை கொண்டுட்ருக்கேன்னு சொல்கிற, ஆனால் உன் இருதயம் அப்படி என்ன செய்யலை இல்லைன்றதை காட்டும்படிக்கு உடனே அவனை நேசி சொல்ல, ஆகிலும் உன்னிடத்தில் என்ன இருக்குது, ஒரு குறைவு இருக்குப்பா, நீ கை கொண்டேன்ற, நீ ரொம்ப பர்ஃபெக்ட்னு சொல்கிற, ஆனால் என்னாக்கு இல்லைப்பான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏன்னா அவன் இருதயம் எதில் இல்லை, தேவனுடைய வார்த்தையில் இல்லை, தேவ திட்டத்தில் இல்லை, தேவ சித்தத்தில் இல்லை. அதை விட்டுட்டு வேறொரு காரியத்தில் அவனுடைய இருதயம் என்ன செஞ்சுருக்குது, சிக்கி கிடக்குது. அதை உணர்த்தும்படியாய் சொல்லுகிறார், எப்பா உன்னிடத்துல ஒரு குறை உண்டு, அதனால் நீ போய் என்ன செய்ய, உனக்கு உண்டானவைகளெல்லாம் வாசிங்க அந்த வசனத்தை, உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது உண்டாயிருக்கும், எடுத்துக்கொண்டு என் பெண் என்ன செய்ய பின்பற்றி வான்னு சொல்கிறார். அது அவனுக்கு சொன்னார். அவன் இருந்த எதில் இருக்குது. ஆனால் இதை வச்சே என்ன செஞ்சிட்டாங்க, பணக்கார பழுகளெல்லாம் யாரும் வந்தால் நீ ஒருத்தனை நீ அவரை பின்பற்றணுன்னா நீ எல்லாத்தையும் விற்றுவிட்டு தான் என்ன செய்யணுன்னு, எல்லாத்தையும் விற்றுட்டு வான்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லலை. அப்படி சொன்னால் சகைவுக்கும் என்ன செஞ்சுருக்கணும், சகைவு யார் தான். ஆனால் அவனை பார்த்து சொல்கிறாரு, அவனை பார்த்து அவர் ஒன்றுமே சொல்லலை, இந்த வீட்டுக்கு என்ன வந்துச்சு, அவன்கிட்ட வராரு, நம்ம வீட்டில் தங்கணும்னு தான் சொன்னார். அவன் சொல்கிறான், என் ஆஸ்தியில் பாதியை நான் என்ன செய்கிறேன், ஏழைகளுக்கு கொடுக்குறேன், நான் யார்கிட்டயாச்சும் அநியாயமாக வாங்கியிருந்தா நாளத்தனையாக திரும்பி கொடுத்துட்றேன்னு சொல்கிறான். இல்லை இல்லை, நீ ஒழுங்காக என்ன பின்பற்றணுன்னா அவன்கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் என்ன செஞ்சுட்டு வந்துடு, விற்றுட்டு தான் என்னை பின்பற்றணும்னு சகைகிட்ட என்ன செய்யலை சொல்லலை. ஆனால் இவன்கிட்ட என்ன செய்கிறாரு, ஏன் இவன்கிட்ட சொல்கிறாருன்னா, இவன் யார், இவன் உங்களுடைய இருதயம் ஃபுல்லாகவே பெருமையில் நிறைஞ்சிருக்கு, இவன் இருதயம் கர்த்தரை சார்ந்து இல்லை. இவன் சொல்கிறான், நான் சிறுவயது முதற்கொண்டு என்ன செஞ்சிட்ருக்கேன், வேதத்தெல்லாம் என்ன செஞ்சிட்ருக்கேன், கை கொண்டிருக்கேன், இதுக்கு மேலே அவன் என்னையா பண்ணணும்னு கேட்குறான். அப்போ தான் சொல்கிறாரு, உன் இருதயம் எதிலே இல்லை. ஏன்னா நியாயப்பிரமாணத்தை ஒருவனை என்ன செய்ய முடியாது, கை கொள்ள முடியாது. நியாயப்பிரமாணத்தினால் ஒருவனை என்ன செய்யாக்கப்படவில்லை, நீதிமானாக்கப்பட முடியாதுன்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாக யார் தான் வந்தது, இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றின ஒருத்தர் உண்டு. நாம் தேவகுமாரனாக மனுஷகுமாரனாய் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து மாத்திரமே.
அவர் மாத்திரம்தான் நிறைவேற்றி முடித்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? வசனத்தை கவனிங்க. அது சொல்றாரு. அவன்கிட்ட சொன்ன உடனே இப்ப இவனுக்கு இந்த வார்த்தையை கேட்ட உடனே வாசிங்க. மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியா இந்த வார்த்தைகளை கேட்டு மனம் அடிந்து, அப்ப பாதிப்பு எங்க உண்டாக்குது? தேவனுடைய வார்த்தையை ஒழுங்கா பிடிச்சிங்கன்னா அது இருதயத்தில் என்னத்தை உண்டாக்குது? மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்குது. நீங்கள் தேவனோடு கூட இருக்கிறீங்கன்றதான அந்த அந்த கான்சியஸில் அந்த உணர்வினால் உங்களை என்ன செஞ்சிருது? நிறைக்குது. அதே இருதயம்தான், அதே மனம்தான், அந்த உள் உணர்வு, அந்த உள்ளான மனம் என்ன ஆகுதுன்னா இவனுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு? ஒரு மனுஷனுக்கு என்ன ஆகுது? சந்தோஷம் மகிழ்ச்சியை கொடுக்குது. அதே ஒன்னொருத்தனுக்கு என்னத்தை உண்டாக்குது? மனமடிவாகி துக்கத்தோட போக வச்சுட்டு. ஒரே அவனும் கெட்டது தேவனுடைய வார்த்தை தான், இவரும் சொல்றது யாருடைய வார்த்தை தான்? தேவனுடைய வார்த்தை தான். ஆனால் இவனால் அதை என்ன செய்ய முடியலை? ஏற்றுக்கொள்ள முடியலை. ஏன்னா அவனுடைய இருதயம் முழுவதும் வேறொரு மேலே இருக்குது. சிலருக்கு ஏன் ஏற்றுக்கொள்ள முடியும்னா இருதயம் சுயபலத்தில் சார்ந்து இருக்கிறது. ஒரு நாளும் ஐஸ்வர்யத்தை பேசுகிறேன்னா நான் எனக்கு பேரே செழிப்பின் போதகர் தான். ஆமாம், நான் செழிப்பின் போதகன் தான். ஏன்னா எனக்கு செழிப்பு வேணும். செழிப்பு என்பது ஆப்ஷன் அல்ல, ஏதோ தேர்ந்தெடுக்கிற ஒன்று அல்ல, அது கட்டாயம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம், தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை நம்புகிறவன் என்ன செய்வான்? செழிப்பான். செழிப்பாக இருப்பது தான் தேவனுடைய திட்டம். கண்டிப்பாக என்ன செய்யணும்? செழிக்கணும். ஏன்னா தேவனுடைய ஊழியத்திற்கு, தேவனுடைய ராஜ்யத்திற்கு, தேவனுடைய திட்டத்தை செய்வதற்கு என்ன தேவை? ஐஸ்வர்யம் தேவை. அநேக நன்மைகளை செய்வதற்கு ஐஸ்வர்யம் தேவை. ஆனால் ஐஸ்வர்யத்தின் மேல் நம்முடைய இருதயத்தை என்ன செய்யறது இல்லை? வைக்கிறதே இல்லை. நான் போன வாரத்தில் சொன்னது போல ஒரு ஊழியக்காரர் பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன்னு சொன்னேன்ல. காஸ்ட்லியான கேமரா வாங்கிட்டாரு, தடிக்கு என்ன செஞ்சிட்டான்? கேமராவோட விழுந்துட்டான். கேமரா லட்சக்கணக்கான ரூபா போட்டு வாங்கினது தான். ஆனால் அநேகருடைய இருதயம் எதில் போயிடுது? அதான் அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், காரை வாங்கிட்டு புது கார் வாங்கி மனைவியை ஏற்றிட்டு போகும்போது மனைவிக்கு ஏதோ திறக்க தெரியாமல் ஒரு லிவரை பிடிச்சி இழுத்தோன்னா லிவர் என்ன செஞ்சு போச்சு? உடஞ்சி போச்சு. அந்த லிவரோட அந்த 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 பட்டனோட விலை வெறும் 35 ரூபாயாம். ஆனால் இவர் பேசுனது மனைவியை, உனக்கெல்லாம் கார் எதுக்கு, ஒன்னெல்லாம் காரில் உட்காந்து எதுக்கு ஏற்றிட்டு போகணும், உனக்கெல்லாம் கார்லாம் பயன்பட தெரியுமா, ஆச்சு பூச்சுன்னா மனைவி என்ன செஞ்சாச்சு? காரில் கூட்டிகிட்டு போகிறதே எதுக்கு? காரில் போகிறதே எதுக்காக போனோம்? கணவன் மனைவி குடும்பமாக போகிறது, ஜாலியாக போகிறதுக்கு. ஆனால் இப்போ இந்த நபரை காட்டில் எது முக்கியமாக போச்சு? காரு. இருதயம் எதில் போய் அட்டாச் ஆகிடுது? நிறைய நேரங்களில் நம்ம இருதயம் ஒரு நாளும் பொருட்கள் மேலே என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. இருதயத்தை அதனால தான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், சங்கீதத்தில் தான் வரும்னு நினைக்கிறேன், எடுத்து என்ன போடுங்க. ஐஸ்வர்யம் விருத்தியானால் உன் இருதயத்தை அதின்மே வைக்காத. ஐஸ்வர்யம் வேணான்னு வேதம் சொல்லலை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்க காரணம்னா ஐஸ்வர்யமே தப்புன்னு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? பணமே தப்புன்னு பேசிட்டு பணம் உன்ட்ட வராது. ஐஸ்வர்யம் தப்பு, பொன்பொருள் தப்பு, சொத்து சுகம்லாம் தப்பு பேசுனீங்கன்னா சொத்து சுகம் உங்கள்கிட்ட என்ன செய்யாது? வராது. பணம் இருந்தால் தான் மதிப்பாங்க. பணம் இல்லைன்னா ஒரு பேரும் மதிக்க மாட்டான் நீங்கன்னா பணம் உங்கள்கிட்ட வராது. பணம் என்கிட்டையும் வரணும். நான் அநேகருக்கு எப்படி இருப்பேன்? பணத்தை வச்சு நீங்கள் மற்றவங்களை மதிக்கணும்னு நான் சொல்லலை. ஆனால் அப்படி இருந்தால் தான் நம்மளை மதிப்பாங்க, நம்மள்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு பேசிகிட்டு இருக்காதிங்க. ஒரு வேளை இன்றைக்கி என்கிட்ட இல்லாமல் இருக்கலாம், அதனால என்னை என்ன செய்ய வேண்டியது இருக்குது? சில இடத்துல என்ன செய்கிறாங்க? ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அதனால நான் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கும் கர்த்தர் என்னத்தை கொடுப்பாரு? பணத்தை கொடுப்பாரு. அப்போ நான் யாரையும் என்ன செய்ய மாட்டேன்? அவமதிக்க மாட்டேன், அசட்டையாக இருக்க மாட்டேன். அவங்க ஐஸ்வர்யவான் ஆகிறதுக்கு என்ன உதவி பண்ணணுமோ என்ன செய்வேன்? அப்படிப்பட்ட இருதயம் இருந்துச்சுன்னா நல்லது. அதை விட்டுட்டு பணத்தை தான் இன்னைக்கு ஜனங்க மதிக்கிறாங்க. பணம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பயன்படுத்துறதுக்கு. சொல்லுங்க, பயன்படுத்துறதுக்கு. அதனால கண்டிப்பாக என்ன தேவை? பணம் தேவை. ஐஸ்வர்யம், பணம் தேவை, பொன்பொருள் தேவை, வசதிகள் தேவை. இதெல்லாம் வேண்டான்னு சொல்லலை.
ஆனால் இது இல்லாததுனால நீங்கள் குறைச்சலான நபர் கிடையவே. உங்களுடைய அடையாளம் எதை வைத்து அல்ல, இருக்கிற சொத்து சுகத்தை வச்சு. நிறைய பேர் செய்கிறது என்னன்னா, உங்களுடைய அடையாளம் காரோ, உங்களுடைய வீடோ, உங்களுடைய படிப்போ, எது உங்களுடைய அடையாளமாக இருக்கக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எது உங்களுடைய அடையாளம்? எது உங்கள் அடையாளம்? உங்கள் படிப்பா, உங்களுடைய சொத்து சுகமா? கிடையவே கிடையாது. ஒரு அதெல்லாம் சில நேரத்தில் வரலாம், சில நேரத்தில் போகிற வாய்ப்பு இருந்தாலும் பிரச்சனையே. ஏன்னா இருதயத்தை அதன் மேலே வச்சுட்டீங்கன்னு சொன்னால் அது போகும் பொழுது உங்கள் இருதயம் என்ன போயிடும் சொல்லுங்க, இழந்துருவீங்க. இந்த மாதிரி துக்கம் வந்துடும். இந்த மிகுந்த ஆஸ்தி உடையவனாக இருந்தபடினாலே அவன் என்ன செஞ்சானா, மனம் மடிஞ்சு ஆயிடுச்சுன்னு சொன்னால், ஒரு மனுஷனுடைய மனம் மடிஞ்சு போச்சுன்னு சொன்னாலே அவன் வாழ்க்கையை என்ன செஞ்சுட்டு போயிடும் பாருங்க. அப்போ தேவனுடைய வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ என் இருதயம் அவருடைய வார்த்தையை இதனால தான் நிறைஞ்சிருக்கணுமே தவிர, அந்த வார்த்தை என்னை சந்தோஷிப்பிப்பதற்கு, மகிழ்ச்சியினால நிரம்புவதற்கு, அதற்கு என்ன செய்யணும்? விட்டு கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்கணும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. அதனால தான் பாருங்க சொல்றாரு, மார்க் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக்கோங்க. அங்கே இயேசு கிறிஸ்து முதல் ஓமை சொன்னதே எதனாலன்னா சொல்றாரு, எப்பா வசன வார்த்தைக்கு, தேவனுடைய வார்த்தை எதுக்குன்னு சொன்னாலே அது பலன் கொடுப்பதற்கு. மார்க் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக்கோங்க. ஒரு ஓமையை சொல்றாரு. அந்த ஓமையின் கருத்தை அவர்கள் என்ன செய்யல, புரிஞ்சிக்கல. அதனால தான் சொல்றாரு. பின்பு 13வது வசனத்திலிருந்து 4ஆம், அவர்களை நோக்கி, இந்த ஓமையே அறியலைன்னா வேற ஓமையை எங்க என்ன செய்ய போறீங்க, எப்படி அறிவீங்க? அப்போ பைபிளில் இருக்கிற எல்லா ஓமைக்கும் அஸ்திபார ஓமை அதுதான். இது புரியலைன்னா வேற எந்த ஓமை என்ன செய்யாது, புரியாது. அதனால தான் இந்த ஓமை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதன் அடிப்படையில், இந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் ஓமைகள் என்ன செய்யப்படுகிறது, செயல்படுகிறது. அதனால தான் பாருங்க, அந்த இதை சொல்றாரு, விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்டான். ஆனோன்னா அது என்னத்தை விதைச்சான்னு சொல்றாரு. எதை பத்தி சொல்றாரு? நெல்லு விதைச்சதையோ கம்பு விதைச்சதை பத்தி இங்க பேசல. எதை பத்தி பேசுகிறார்னா தேவனுடைய வார்த்தையை குறித்து பேசுகிறார். அப்ப தேவனுடைய வார்த்தை இந்த காலவெளியில் உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, விதைக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்க இப்ப என்ன செய்யுங்க. அதனால தான் சொல்றார், கொரிந்தியர்ல சொல்லும்போது, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும். அந்த விதை பாருங்க, ஒரே நேரத்தில் 2 வேலையை செய்யுது. இப்ப நான் உங்களுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கேன், விதைச்சிக்கிட்டு இருக்கேன். எரேமியா சொன்னது போல அதை நான் என்ன செய்கிறேன், உட்கொள்ள. அது எப்போ உங்களுக்கு ஆகாரமாய் போகிறதோ அப்ப அது என்னவா மாறிடும், உங்களுக்கு சந்தோஷமோ மகிழ்ச்சியுமாயிடும். அதுதான் வேதத்துடைய வார்த்தையினுடைய இது. நான் எனக்கு அது என்னவா இப்போ விதையா என்ன செஞ்சுட்டு இருக்கேன், விதைச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ அது உங்களுக்கு என்னவாகிட்டு இருக்குது, ஆகாரமாய் உணவாக்கி கொண்டு இருக்கிறது. அது உணவு ஆக்கலைன்னா அது யாருடைய பிரச்சனை, உங்களுடைய பிரச்சனை. அது ஆகாரம் ஆகணும். சொல்லுங்க, அது ஆகாரமா ஆகணும். அதனால தான் இங்கே என்ன சொல்றாருன்னா, வசனத்தை எதோட ஒப்பிடுறாரு, விதையோடு. எல்லாமே விதையிலிருந்து தான் வந்தது. இன்னைக்கு நம்ம காண்கிற எல்லாவற்றையும் தேவன் என்ன செஞ்சாரு, இன்னைக்கு காண்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு விதையிலிருந்து என்ன செய்யப்பட்டது, உருவாக்கப்பட்டது. அப்போ அந்த விதைக்கு அவ்வளோ அதை சொல்றாரு. அந்த விதை அதெல்லாம் உருவாக்கப்பட்டது எதெல்லாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து தான். எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையினாலே உலகங்கள் உண்டாக்கப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம் சொல்றாரு. அப்ப அந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தை முக்கியம். ஏன்னா உங்க உலகத்தையும் உண்டாக்குறது எதுதான், தேவனுடைய வார்த்தை. சொல்லுங்க, என் உலகத்தை உருவாக்குறது தேவனுடைய வார்த்தை. சொல்லுங்க, அது விதையாக இருக்கிறது. அதனால தான் சொல்கிறேன், எதுவே இல்லைன்னா கடவுளுடைய வார்த்தை இருந்தால் நீ என்ன வாங்கிடலாம், வெற்றி ஆகிடலாம். கவனிங்க, அங்கே சொல்கிறாரு வார்த்தை இருந்தால். அதனால சொல்கிறாரு கேரக்டர் என்ன சொல்கிறாருன்னா, வசனம் விதைக்கப்படுதுப்பா. ஆனால் அவருடைய இருதயம் எப்படி, நிலன்னு சொல்கிறது எதை சொல்கிறாரு, இருதயத்தை சொல்கிறாரு. என்ன சொல்கிறார், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு சொல்கிறார், வசனத்தை கேட்ட உடனே. சொல்லுங்கள், கேட்ட உடனே சாத்தான்
நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் நிறைய இடத்துல போய் பிரசங்கம் பண்ணிட்டு வருவேன். வந்த கையோடையே பார்த்தோன்னே அடுத்தவன் எந்திரிப்பான். அதனால வந்து இந்த 2 பேர் பிரசங்கத்துக்கு கூப்பிட்டாங்கன்னா நான் போக மாட்டேன். ஒன்று என்னை கூப்பிட்டா என்ன மாத்திரம் கூப்பிட்டு நான் என்ன செய்கிறேன், பிரசங்கம் பண்ணிட்டு வரேன். 2 நாள் ஆனாலும் 3 நாள் ஆனாலும் நான் என்ன செய்கிறேன், பிரசங்கம் பண்ணுறேன். முழுசாக ஜனங்க என்ன செய்யட்டும், கேட்கட்டும். நம்ம ஒன்று பிரசங்கம் பண்ணிட்டு உட்காருவோம். இவன் ஏஞ்சி அதுக்கு ஜனங்களுக்கு என்ன பிரசங்கம் பண்ணணுமோ அதை என்ன செய்யறதில்ல, நமக்கு இந்த என்ன செஞ்சுட்டு இருப்பான், கவுண்டர் கொடுத்துக்கிட்டு இருப்பான். இந்த வசனம் அப்படி இல்லை, இந்த வசனம் இப்படிலாம் ஜனத்தில் இருந்து என்ன செஞ்சுட்டு போயிடுவான். நிறைய பேர் சாத்தானோன்னா 2 கொம்பு வச்சுக்கிட்டுலாம் என்ன செய்ய மாட்டான். சாத்தானாலே அவங்க முடிவு பண்ணிக்கிட்டதுன்னா கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு தான் வருவான். அதனால தான் நம்ம ஆட்கள் கருப்பு ட்ரெஸ் போடுறதுக்கு என்ன செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க கருப்பு, அவங்களுக்கு பார்வை ஃபுல்லாக என்னென்னா கருப்பு ட்ரெஸ்ஸுன்னா யார் தானே. 2 பேர் கருப்பு சட்டை போட்டு வந்து எனக்கு ரொம்ப அழகாக இருக்காங்க. எனக்கு கருப்பு ட்ரெஸ் ரொம்ப பிடிக்கும். கலரில் இல்லைங்க, ஆனால் இவங்க முடிவு பண்ணியிருக்கிறது என்னது, சாத்தானால எப்படி தான் இருப்பான். அதனால தான் என்னன்னாக்கா படத்துல எல்லாம் வரும் பொழுது அவன் கருப்பு அங்கியை போட்டு விட்டு என்ன செய்கிற மாதிரி. அதனால நம்ம ஆட்கள் அப்படி முடிவு பண்ணிட்டாங்க. அப்படிலாம் வந்தால் தான் நம்ம கண்டுபிடிச்சிருவோமே. நான் சொல்கிறேன், நல்ல பியூர் ஒயிட்டில் வருவான். நீங்கள் வருத்தப்பட்டாலும் சரி, நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறது என்னது, நல்ல பியூர் ஒயிட்டில் வருவான். நல்ல பைபிளை நல்ல, நான் இப்போ பைபிள்லாம் அதிகமாக எடுத்துகிட்டு போகிறதில்ல. ஆனால் பைபிள் நான் படிச்சிருக்கேன். ஆனால் பைபிள் பத்திரமா என்ன செஞ்சுருப்பான். ஊழியக்காரன் பைபிள் கொண்டு வரது இல்லையா, தேவனுடைய வார்த்தை எனக்குள்ளே தான் இருக்குது. இந்த புக்கில் இருக்கிறது இல்லை, என் இருதயத்தில் இருக்குது. பைபிளை வச்சுட்டு கூட என்னால் என்ன செய்ய முடியும், வசனத்தை இருதயத்தில் இருக்கிறதுனால பேச முடியும். ஆனால் நிறைய பேர் என்ன நினச்சிருக்காங்க, சாத்தான் எப்படி வரான்னு. ஆனால் இங்கே வசனத்தை கேட்ட உடனே என்ன செய்யலாம், சாத்தான் வந்தானோடனே பிரசங்கியார் வேடத்தில் கூட என்ன செய்யலாம். ஒயிட் அண்ட் ஒயிட்டில் பார்த்தோன்னு நிறைய பேருக்கு ஐயோ தேவ தூதன் போல இருக்குது. அவன் தேவ தூதனை போல தான் நிறைய பேர் என்ன செஞ்சுட்டு இருக்கான், ஏமாற்றிட்டு இருக்கான் பாருங்க. நம்ம வசனத்தை சொன்ன கையோட ஏதாச்சும் சொல்லியிருப்பானேன்னு வசனத்தை என்ன செஞ்சுட்டு போயிடுவான். அதனால தான் ரொம்ப கவனம் தேவை. வசனத்தை கேட்ட உடனே கர்த்தர் வந்தாருன்னு அந்த இடத்துல சொல்ல, சாத்தான் என்ன செஞ்சானா வந்த காரணம் என்ன, இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். சொல்லுங்க, என்ன செய்யறானா, அவன் வேலையே தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கிறது அவன் என்ன செய்யவே இல்லை, விரும்பலை. அந்த வார்த்தை ஒழுங்கா இருதயத்தில் போயிடுச்சுன்னாலே அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அவனுக்கு தெரியும். அதை எப்படியாவது ஒன்றும் இல்லாமல் ஆக்குறன்றது தான் வேலையை. அப்போ சொல்கிறார், எப்பா வசனத்தை கேட்குறான், கேட்ட உடனே ஒருத்தனுக்கு என்ன செஞ்சிடறான், இடம் கொடுத்துட்றான். நான் சொல்கிறேன், இடம் கொடுத்தீங்கன்னா வந்து என்ன செஞ்சுட்டு போயிடுவான், பொறுக்கிட்டு போயிடுவான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஜாக்கிரதையாயிரு. வசனத்தை உன் இருதயத்திலிருந்து பொறுக்கிறதுக்கு தான். பார்த்தீங்களா, நிறைய காரியங்களில் நீங்கள் தீர்மான வசனத்தை கேட்டுட்டு இனி கோவமே படக்கூடாதுன்னு நினச்சிட்டு என்ன செஞ்சுட்டு போயிருப்பீங்க. வசனத்தில் அப்படியே ஒரு சில காரியம் தீர்மானம் எடுத்துகிட்டு போயிருப்பீங்க. போன கையோட என்ன வருது, எங்க தேவ அன்பை வெளிப்படுத்துன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணி முடிச்சவன தான் அங்கே என்ன ஆகுது. ஆனால் காலையில் ஒருத்தர் பேசுனதை கேட்டுட்டு இருந்தேன், நேற்று நைட்டு கேட்டுட்டு இருந்தேன். சொல்கிறாரு, வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, அது எந்த வசனம்னு போடுங்கப்பா. சொல்கிறாரு, உங்களுடைய கோபம் என்ன செய்ய கிடாது, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்ய கிடவுது, தனியே கிடவுது. சொல்லுங்கள் பக்கத்தில் பார்த்து, கோபம் என்ன செய்யணுமா, தனியே கிடவுதுன்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்லுது, எங்க பிசாசுக்கு என்ன செய்யாதுருங்க, இடம் கூடாதுங்க. எடுத்து என்ன போடுமான இந்த வசனத்தை எடுத்தீங்களா, எடுக்கிறோம். நீங்க என்ன செய்யாதீங்க, உங்க கோபம் உங்க எரிச்சல் என்ன செய்ய கிடவுது, இதில் எடுத்துட்டிங்களாப்பா. இது அந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம் பாருங்க. நான் குறிக்கலை, ஆனால் ஞாபகம் வர்றதுனால வாசிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26, 27. எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 26, 27. நீங்கள் கோபம் கொண்டாலும்
பாவம் செய்யாதிருங்கள் சொல்கிறாரு. கோபம் கொள்ளலான்னு பைபிள் சொல்லிட்டு, ஆமாம் கோபம் கோபம். ஆனால் அவர் சொல்கிறாரு, கோபம் கொண்டாலும் அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன செஞ்சிடாத, பாவத்துக்கு போயிடாத. என்னன்னு சொல்கிறாரு, அவங்க முன்பதாக உங்கள் எரிச்சல் என்ன செய்ய கிடவுது. அப்போ அர்த்தம் என்னென்னா, கோபத்தோடையே எரிச்சலோட, மற்றவங்க மேலே கோபத்தோட கசப்போட எரிச்சலோட உன் படுக்கைக்கு என்ன செய்யாத, போகாத. நிறைய பேருடைய எரிச்சலோட தான் எங்கே போய் படுக்கிறது, கட்டில் போய் படுக்கிறது. படுத்தா அடுத்த வசனம் சொல்லுது, பிசாசுக்கு. ஏன் சொல்கிறேன்னா, நீ அந்த கோபத்தோடையே, அந்த சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கோபத்தோடையே நீ போய் படுத்தினா, ஒரு ஆளாக படுக்கிற ஆள் எத்தனை ஆளாக ஆயிடுவ. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. கவனிங்க, என்ன கவனிங்க, என்ன கவனிங்க. என்ன சொல்ல வர்றார் அந்த வசனத்தை திருப்பி புரியுதா புரியலையா? புரியும், கண்டிப்பாக புரிய வேண்டியவங்களுக்கெல்லாம் புரிஞ்சிடும். என்ன சொல்கிறாரு, நீ யார் மேலேயாவது எரிச்சலோட, கோபத்தோட, கசப்போட, அந்த கோபத்தோடையே அதை எப்படி பண்ணிடணுமா, தனிஞ்சிடணும். போனோன்னா அதை சமரசாயனம் அதெல்லாம் விட்டுட்டு, இதெல்லாம் கணவன் மனைவியோ அல்லது உறவுகளோ அல்லது தேவனுடைய பிள்ளைகளோ அல்லது மற்ற நண்பர்களோ அக்கம் வீட்டுக்கார சில காரியங்கள் வரும் பொழுது கோபம் ஒன்று, இதெல்லாம் ஒரு மேட்ரு கிடையாது, இதெல்லாம் காரியம், இதில் நமக்கு என்ன வந்துட போகுது, எதையோ சொல்லி என்ன செய்யணும், அதில் என்னாக சொல்கிறாரு, அது தனியணும். சொல்லுங்கள், கோபம்லாம் எரிச்சல், யார் மேலேயாவது எரிச்சல், கசப்பு, கோபம், வன்மம் இதெல்லாம் இருந்தால் என்ன செய்யணும், தனியணும். தனியாமல் அந்த எரிச்சலோடைய போய் நீ படுத்தினா, காலையில் எழுந்திருக்கும் பொழுது யாரும் சேர்ந்து எழுந்திருக்கிறா, பிசாசுக்கு இடம் கொடுத்து விட்டு என் வாழ்க்கையே இப்படி போகுதுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. வேதம் சொல்லுது, மாறு, பிசாசுக்கு என்ன செய்யாத, இடம் கொடாத. அவன் ஆசீர்வாதத்தை, நல்ல வித்தை என்ன செஞ்சிருவான், திருடிடுவான். தேவனுடைய வார்த்தையை, வாக்கு தத்தங்களை, நன்மையை உண்டா. தேவனுடைய வார்த்தைன்றது என்ன நினைக்கிறீங்க, உங்களை உருவாக்கக்கூடியது, மகிமையினால நிறைக்கக்கூடிய அந்த மகிமையான காரியத்தை என்ன செஞ்சிருவான், அவன் க்ளோஸ் பண்ணிடுவான், பொறுக்கிட்டு போயிடுவான். அவன் ஒரு பொறுக்கி. அதனால தான் அவனை என்னன்னு சொல்கிறோம், நம்ம சாத்தானை என்னன்னு சொல்கிறோம். ஏன் நிறைய பேருக்கு வாய் வர மாட்டேனுது, மற்றவனை பொறுக்கின்னு திட்டியே, இங்கே சாத்தானை திட்டுறதுக்கு என்ன வர மாட்டேனுது. பொறுக்கிற பயல அவன்தான். அவனுக்கு இடம் கொடுத்துட்டு வாழ்க்கையில் அவங்க சந்தோஷத்தை பொறுக்கிட்டு போயிடுவான், நன்மைகள் என்ன செஞ்சுட்டு போயிடுவான். ஏன்னா தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நன்மையை கொண்டு வருகிறது, வெற்றியை கொண்டு வருகிறது, உங்களை உருவாக்கக்கூடியது. அதனால தான் சொல்கிறாரு, வசனத்தை கேட்ட உடனே பிசாசு வந்து அவங்களுடைய இருதயத்தில் விதைக்கப்பட்டதை என்ன செஞ்சுட்டு போயிடறானா. அவன் பொறுக்கிட்டு போகிறதுக்கு அவ்வளோ ஈஸியான நபர் நீங்கள் கிடையாது. ஆனால் இடம் கொடுத்தீங்கன்னா என்ன செஞ்சிடுவான், இடம் கொடுக்கறதுக்கு ஒரு வழி, இப்படி ஒரு வழி இருக்குது. பிசாசுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அவன் இப்படி வந்து என்ன செஞ்சிடுவான். அதனால தான் சொல்கிறாரு, உங்கள் இருதயம் வந்து எப்பா யார் மேலே என்னவா இருக்கக்கூடாது, எரிச்சலாவோ கசப்பாவோ யாரையும் மன்னிக்காமையோ இருந்துச்சுன்னு சொன்னால் அவன் என்ன செஞ்சுட்டு போயிடுவான். சரி, அடுத்ததுக்கு போவோம். பார்த்து வந்துடுங்க, மார்க் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, கொஞ்சம் நிறையா இருக்குது, இன்னைக்கு பார்த்துருவோம். வாங்க, அடுத்தது சொல்கிறாரு, மார்க் 4ஆம் அதிகாரம் வாசிங்க. அடுத்ததாக சொல்கிறாரு பாருங்க, அடுத்த கேரக்டர்னா வசனத்தை கேட்ட உடனே அதை சந்தோஷத்தோடு என்ன செய்யலாம், ஏற்றுக்கொள்கிறான். தங்களுக்குள் வேர்கொள்ளாத படியால் கொஞ்ச காலம் மாத்திரம். இந்த வார்த்தை என்ன செய்யணுமா, வேர் விட்டுறதுக்கு விட்டணும். இந்த வேர் விடாதபடிக்கு என்ன ஆகுதுன்னா, வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறார். உடனே ஒரு காரியம் வந்த உடனே என்ன, அப்படிதான் வசனம் தான் சொல்லுது, ஆனால் என்ன செய்ய மாட்டேனுது, நடக்க மாட்டேனுதுன்னு உடனே அதை பார்த்து முறுமுறுக்கிறது. எரிச்சலானா அது என்ன ஆகுதான், கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்ட நிலம்ன்றார். அப்போ இருதயம் வந்து ஒரு நாள் என்னவா இருக்கக்கூடாது, கற்பாறை மாதிரி. சில ஆட்களுடைய இருதயம்லாம் பார்த்தா என்ன இருக்குது, கல் மாதிரி. இருதயம் கல்லுங்க, என்ன பண்ணாலும் இருதயம் என்ன செய்ய மாட்டேனுது, கரைய மாட்டேனுது. அவன் இருதயம் கல்லாக இருக்குங்க. என்னன்னா மனம் திரும்பணும் சொல்லி, ஆண்டவரே என் இருதயத்தை நீங்கள் என்ன வைக்கிறீங்க,
பழைய ஏற்பாட்டு நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தெல்லாம் சொல்கிறாரு, அவங்களுக்கு இருதயம் எப்படி இருந்துச்சான்? கல்லாக இருந்துச்சு. அந்த கல்லான இருதயத்தை எடுத்துட்டு அவர் என்ன செய்கிறாராம்? நவமான இருதயத்தை கொடுக்குறாராம். கேட்கணும், ஆண்டவரே என் இருதயம் கல்லான இருதயமாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. எந்த பிரச்சனையும் கண்டு நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய வார்த்தைக்கு தான் நான் என்ன செய்வேன், அது எத்தனை பிரச்சனை வந்தாலும் உபத்திரம் வந்தாலும் எது வந்தாலும் தேவனுடைய வார்த்தை என்னில் அடியில் ஆழத்திற்கு ஊடுருவி செல்வதற்கு வேறு விடுவதற்கு என்ன செய்கிறேன், அது என் இருதயம் எப்படி இருக்கணும், நவமான இருதயம். ஆனால் சொல்கிறாரு, அது கற்பாறை உள்ள இருதயம் வேர்கொள்ளன்னா. அடுத்து சொல்கிறாரு பாருங்க, வசனத்தை கேட்டும் உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். இவர்களே முள்ளுள்ள இடங்களில். ஆமாம், பஸ்ஸு சொல்கிறார், ஒரு கேரக்டர் வழியை பொறுக்கிட்டு போயிடறான் பஸ்லேயே. ஒன்று வேர்கொள்ள, அடுத்தது சொல்கிறார் அது கற்பாரன்றார். இங்கே சொல்கிறாரு முள்ளுள்ள நிலத்தில் விதைக்கப்பட்டதுன்னு சொன்னோன்னே சில மயக்கம் என்ன செஞ்சிருது சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து. எதுவும் ஒன்றே மயக்கப்படாது, எதுவும் ஒன்றே மயக்கப்படாது, எதுவுமே என்ன செய்யக்கூடாது சொல்லணும். யாரும் என்னை மயக்க முடியாது, தேவனுடைய வார்த்தையை தவிர வேறு எதையும். சொல்லுங்கள், அங்கே சொல்கிறார் என்ன, ஐஸ்வர்யத்து உலக, சொல்லுங்கள், உலக கவலை. நிறைய பேருக்கு என்னென்ன கவலை, சொல்லுங்கள் கவலை. எதை பற்றி கவலைப்படுறீங்க? அதனால தான் சொல்கிறார், நாளைய தினத்தை குறித்து கூட என்ன செய்யாத, கவலைப்படாத. அந்தந்த நாளுக்கு அது கவலைப்படுறதுக்கு அது ரெடியாக இருக்குது. அதுதான் என்ன செய்யணும், கவலைப்படணும். ஏன்னா உனக்குரியதெல்லாம் கரெக்டாக செய்யணும்னு அந்த நாள் என்ன செய்யணும், ஆண்டவர் உண்டு பண்ணி வச்சுருக்கார். என் மகன் இருக்கிறான், நாளைக்கு என்ன வேணுன்றதை நான் என்ன செஞ்சுட்டேன், ஏற்கனவே ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒழுங்கு மரியாதையாக என்ன ஆக்கு, டெலிவரி ஆக்கு. அவன் தேவைகள் என்ன செய்யப்படணும், சந்திக்க. எத்தனை பேர் சொல்கிறீங்க அற்புத விதமாக சந்திக்க தேவைகள் எல்லாம்? அநேக நேரங்களில் இப்போ நான் கவலையற்றவனாக இருக்கிறேன். சில நேரத்தில் கவலைகள் வர நேரத்தில் உடனே எதுக்குள்ளே போயிடுறேன், தேவனுடைய வார்த்தைக்குள்ள. அதுதான் ரொம்ப கவலையெல்லாம் வராதுன்னு சொல்லலை, கவலை இல்லாமல் இருக்கணும்னு வேதவசனம் சொல்லு. கவலை வருதுன்னா உடனே எது பக்கம் திரும்பணும், நம்ம கொஞ்சம் நேரம் தேவனுடைய வார்த்தையில் உட்காந்துடணும், அங்கே வார்த்தைக்கு நேராக போயிடணும். ஏன்னா ஒரு நாளும் பொய்யுரையாத தேவன். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் சொல்கிறார், கவனித்து பாருங்கள். பாட்டு ஆராதனை நினைக்கிறேன், என்ன சொன்னாங்க, பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகளுக்கெல்லாம் உங்கள் பரமபிதா என்ன செய்கிறாரா, உன் அப்பந்தான், உன்னுடைய தகப்பன் தான் அதுக்கெல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்காரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க தகப்பன் தான் நீங்க பார்க்கிற பறவைகளுக்கும் எல்லாத்துக்கும் என்ன செய்யறாரு, உடுத்துவிக்கிறார், உணவுகளை என்ன செய்யறாரு, கொடுக்கிறார். நான் நேற்று ஒரு தம்பிக்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், இடத்தெல்லாம் சுதந்திரிக்கணும், இது எத்தனை கோடியாக இருக்கணும்னு சொன்னும் பொழுது எப்படியோ மிஞ்சி போனால் ஒரு 5 கோடி வரட்டும் ஆன்னு சொல்லிட்டு இருக்கும்போது 5 கோடியா ஆன்னு கேட்டுட்டு இருந்தேன். அப்போ சொன்னேன், அம்பானி ஏதோ அவருடைய ஃப்ரெண்டுக்கு நண்பனுக்கு கிஃப்ட் பண்ணாராம், உதவி பண்ணாராம். அவன் கஷ்டப்படுறானேன்னு என்ன செஞ்சாராம், உதவி பண்ணாராம். எவ்வளவுன்னு நினைக்கிறீங்க? ஏதோ கஷ்டப்படுற 1000-500 வச்சுக்கணும்னு என்ன செய்யலை, ஒரு 1500 கோடியாம். எத்தனை கோடி? 1500 கோடியா பிரதர். யார் கொடுத்தது? அம்பானி. ஏன்னா அவர்கிட்ட ஒரு நாளைக்கு வர வருமானமே 3000 கோடியா எத்தனையோ கோடி சொல்கிறாங்க. அப்போ நான் முன்னாடி படித்தது 3000. ஒரு நாள் வருமானம் அவருக்கு எவ்வளோவா? 3000 கோடியாம். அப்போ அவர் கொடுக்குறாரு. நான் சொன்னேன், இந்த அம்பானியை உருவாக்குனவர் யார்? பக்கத்தில் வரமாட்டேன் இந்த வாய். அம்பானியை பார்த்தே நிறைய பேர் வாயை திறந்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த அம்பானி மாதிரி கோடிக்கணக்கான அம்பானிகளை உருவாக்கக்கூடிய ஐஸ்வர்ய சம்பன்னன் நம்முடைய தேவன். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அவர் சொல்லிட்டு இருந்தேன், அப்பா என் வாழ்க்கையில் இன்றைக்கி நடந்துட்டு இருக்க காரியம்லாம் இன்றைக்கி பார்க்குறேன், நான் நிறைய காரியங்களாம் ஆச்சரியப்படுறேன். இதை செஞ்சவருக்கு கோடியெல்லாம் ரொம்ப அற்ப காரியம் பாருங்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு முறை எனக்கு தெரியும் பாருங்கள், ஊழியத்தில் ஆரம்பத்தில் திருமணத்துக்கு முன்னாடி ஒரு முறை அதான் அந்த தம்பிக்கிட்ட அதை பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் தனியாக இருந்தேன். திடீர்னு விசுவாச மக்கள்லாம் வந்தாங்க, சகோதரர் மாதிரிலாம் வந்துட்டு, பாஸ்டர் இன்றைக்கி உங்கள் வீட்டில் தான் சாப்பாடுன்னு. கையில் 1 பைசா கிடையாது.
எல்லாம் வாங்கிட்டு வரணும், எல்லா பொருளும் வாங்கிட்டு வரணும். அடுப்பு கிடக்கு, பாத்திரம் கிடக்கு. ஆனால் எல்லாம் எண்ணெயிலேருந்து பருப்புலேருந்து எல்லாம் எதுவும் சாப்பிட்ணுனாலும் என்ன செய்யணும்? வாங்கிட்டு வரணும். கையில் பைசா கிடையாது. வந்திருக்கவள்கிட்ட பைசா இல்லைன்னு சொன்னால் கேவலம் விசுவாசிகள்கிட்ட. அப்போல்லாம் ரொம்பவே இப்போல்லாம் பேசுகிற மாதிரிலாம் பேச மாட்டேன். அவன் அதுக்கு என்ன சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு பைய எடுத்துகிட்டு கடையில் போய் பொருள் வாங்கிட்டு வரலான்னு கிளம்பிட்டேன். கிளம்பி இப்படி வாசல் படியில் வந்த ஒருத்தர் வண்டியில் எம்ஐடியில் வந்து நின்னார் டொர்னு. பாஸ்டர் ப்ரைஸ் பிரதர், நான் இங்கே தான் குடியிருக்கிறேன், இந்த தெருவில் லாஸ்ட்லன்னாரு. நான் சொன்ன வண்டியில் போகும்போது வரும்போது பார்த்துருக்குறேன், சொல்லுங்கள் பிரதர். இல்லை, நான் வீட்டில் உட்காந்துருந்தேன், கர்த்தர் உங்கள்கிட்ட கொண்டு போய் 500 ரூபா கொடுக்க சொன்னார், அதனால தான் வேக வேகமாக ஓடியாந்தேன். எத்தனை பேர் விசுவாசிங்க? வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கிறவனை கிளப்பி விட்டு அன்றைக்கி 500 ரூபான்னு சாதாரண விஷயம் இல்லைங்க. நான் சொல்கிறது 95 சொல்கிறேன். 500 ரூபா கொடுத்து தாராளமாக வாங்கி கறியை மீனையும் வாங்கி சமைச்சு சாப்பிட்டோம். அப்போ தான் சொன்னேன், ஏன் காசு இல்லாமல் தான் பையன். அப்போ தான் விசுவாசி கேட்குறாங்க, ஒரு பைசாவும் இல்லாமையே தான் பேகை தூக்கிட்டு வெளியில் கிளம்பினான்னு. ஆமாம் சொன்னேன். அவள் தான் சந்திக்கிறவர் யார்? அன்னைக்கு சந்தித்தார்னா இன்றைக்கி விட்டுருவார் என்னைய. அன்னைக்கு சந்தித்தவர் இன்றைக்கும் சந்திப்பார். இதோட மாத்திரம் இல்லை. ஒரு முறை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இருதயபுரம்னு சொல்லி இந்த கீழப்பொருள்லேருந்து திருச்சி லால்குடி அந்த திருச்சி வழியாக போகிறதுல ஒரு இருதயபுரம்னு ஒரு கிராமம் உண்டு. அதில் நைட் ப்ரேயருக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ அதுக்காக கிளம்பிகிட்டு இருந்தேன். பஸ்ஸுக்கு எனக்கு மாத்திரம்தான் காசு இருக்குது. ஆனால் 4-5 பேர் வந்துட்டு நாங்களும் உங்கள் கூட வரோன்னு. அத்தனை பேருக்கும் பஸ்ஸில் போகிறதுக்கு எனக்கு என்கிட்ட இல்லை, காசு இல்லை. இப்போ இவங்களை போங்கன்னு சொன்னால் அவ்வளோதான், அடுத்த வாட்டி சபைக்கு வர மாட்டாங்க. அப்போல்லாம் விசுவாசிக்கு ரொம்ப வேணாவாக இருப்பாங்க. என்ன ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தரையும் கூட்டிகிட்டு போக முடியாது. அவனை கூட்டிகிட்டு போனால் இப்போ என்ன நீ என்னவா நினச்சிட்ட, அற்பமாக நினச்சிட்ட, இனி உன் சபைக்கும் குட் பாய், உனக்கும் குட் பாயின்றுவாங்க. அப்படி தான் இருந்தாங்க. அதனால் ஒருத்தரையும் என்ன செய்ய முடியாது. சரி வாங்க பார்த்துக்கலான்னு என்ன செஞ்சாச்சு, போயாச்சு. போனால் பஸ்ஸு ஏறுறோம், ஒரு அம்மா ஒடியாந்து வந்து பிரதர் இருந்தாங்க பிடிங்கன்னு ஒரு பொட்டலத்தை கையில் கொடுத்துட்டு போணுச்சு. திறந்தா எங்கள் பஸ்ஸுக்குரிய காசு. அதில் ஒரு டீ கூட குடிக்க முடியாது. கரெக்டாக அத்தனை பேருக்கு என்னத்துக்கு தான் பஸ்ஸுக்குரிய காசு. ஆச்சரியம். அடுத்ததுக்கப்புறம் அந்த அம்மாவை இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. அதுக்கப்புறம் நான் பஸ் ஸ்டாண்ட்லாம் வந்து ஒரு நாள் போய் நின்று அந்த பொட்டலம் கொடுத்த அம்மா இங்கே எதுவும் வியாபாரம் பண்ணுதா, எந்த சர்ச்சைக்காவது போகுதா எனக்கு தெரியல. அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்க்கல. கீழே பொருளில் இறங்கி போய் நிற்கிறோம். நின்னா ஒரு டீ குடிக்கணும்னு ஒரு ஆசை. ஏன்னா சாயந்தரம் நேரம் 7 மணி ஆச்சு. நைட்டு அங்கே போய் அங்கே சாப்பாடு கொடுக்குறாங்களா கொடுக்கலையாலாம் கண்டுபிடிக்க முடியாது. அது ஏழ்மையான கிராமம் வேறு, சரியான தரித்திரத்தை போதிக்கிற சபை வேறு. அப்போ அதனால் நாங்கள் அதெல்லாம் ரொம்ப தியாகமாக நினச்சிக்கிட்டது. அதனால் பட்டினியாக பிரசங்கம் பண்ணியே பழகியாச்சு. அதனால் ஒரு டீயை குடிச்சிட்டு போய் இறங்கி பிரசங்கம் பண்ணால் எப்படி இருக்கும், நல்லா இருக்குமேனு நினச்சா டீ வாங்கி குடித்தாக்கா எங்கே போக முடியாது, கூட்டம் நடக்கிற இடத்துக்கு போக முடியாது. பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் திடீர்னு வந்தார். அவருக்கு சட்டை கிட்டலாம் பார்த்தீங்கன்னா அடுப்படியிலேருந்து வந்த ஆளுன்னு என்ன தெரியுது, இது எங்கேயோ சமையல் அறையிலேருந்து கிளம்பி வந்திருக்கிறாருன்னு தெரியுது. அவர் சுற்றி சுற்றி வந்துட்டுருக்காரு. சுற்றிட்டு வந்தால் எனக்கு எண்ணிதான் கப்புனுது. ஏன்னா கையில் இருக்கிற காசு எதுக்கு தான் இருக்குது, பஸ்ஸுக்கு தான் இருக்குது. ஏதாச்சும் உதவி செய்யுங்கன்னு கேட்டுட்டானா இப்போ வாட்டை கொடுத்துட்டோன்னா நாங்கள் நடந்தே தான் எங்கே போகணும். அத்தனை கிலோமீட்டர்லாம் நடந்து போகிறதுக்குள்ளே அங்கே நைட் ப்ரேயர் என்ன செஞ்சிடும், விடிய காலம் தான் நாங்கள் போய் சேர முடியும். அதனால இருந்தாலும் எதுவும் கேட்டுருவானோன்னு நினச்சிக்கிட்டு பக்குன்னுது. உண்மையை சொல்லணும்ல. ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் ப்ரைஸாக சொல்லிட்டு, ஐயா நீங்கள் பாஸ்டரானார். ஆமாம், இங்கே மீட்டிங் போகிறோம். ஐயா வாங்க, நான் இந்த பேக்கரியில் வேலை செய்கிறேன். ஆண்டவர் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது சொன்னார், என் பையன் வந்திருக்கான், போய் அவங்களுக்கெல்லாம் டீயை வாங்கி கொடுன்னு. போய் கூட்டிகிட்டு போய் மிக்சரு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்து டீயை வாங்கி கொடுத்து எனக்கு அந்த டீயெல்லாம் குடிச்சிட்டு அவர் பே பண்ணுற வரைக்கும் எனக்கு என்னது. ஏன்னா சில ஆள் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு இடத்துல போய் அம்போன்னு நிற்கிற நேரத்தில் ஒருத்தர் வந்து ஐயா வாங்க உங்களுக்கு நான் சாப்பாடு தரேன்னு சொல்லிட்டு ஒரு குடிகாரனை நம்பி போய் உட்காந்து நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அவன் கை கழுவ பண்ணவன் பின்னாடி வழியாக என்ன செஞ்சான். அப்படிலாம் சில ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும், நமக்கு அதுதான் வந்து நிற்கிது. கத்தரை சார்ந்திருக்காங்க, இல்லை கத்தரை அற்புதமான காரியங்களை செய்வார், அந்த இது என்ன செய்ய மாட்டேனுது. ஆனால் அந்த மனுஷன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஐயா எனக்கு வேலை இருக்குது நான் போட்டுமான்னு போனார். அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் வந்துட்டு சில மாதம் கழித்து போய் அங்கெல்லாம் பேக்கரியை தேடி பார்க்குறேன், அந்த மனுஷனை காணோம். அவர் சொன்ன பேர்லையும் அவர். இப்போ தேவன் யாரை கொண்டு எந்த இடத்துலையும் அனுப்பி உதவி செய்ய முடியும்னா கர்த்தருடைய கை குறுகி போகவே இல்லை. கவலைப்பட்டு நீ என்ன பண்ண போகிறேன்னு கேட்குறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லு, கவலைப்படாத,
எதை பற்றியும் கவலைப்படாத. உன் எதிர்காலம் என் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. உன் பண தேவைகளை சந்திக்க அவரால் முடியும். உன்னுடைய குடும்ப உறவுகளை கட்ட அவரால் முடியும். திருமண காரியத்தை நடத்த அவரால் முடியும். வேலைகளை கொடுக்க அவரால் முடியும். உன்னை பெருக பண்ண அவரால் முடியும். உனக்கு ஆகாரம் கொடுக்க அவரால் முடியும். நினச்சி பார்க்குறேன் பாருங்க, சில காரியங்கள்லாம் வருஷ கணக்கிலெல்லாம் கறிமீன் சாப்பிடாமல் இருந்த நாட்கள் உண்டு. ஊழியத்தில் நாங்கள் ஒன்றும் அதனால தான் சொல்லுவேன், நான் ஒன்றும் எல்போர்டு கிடையாது, எல்லாத்தையும் கடந்து தான் வந்திருக்கிறேன். அதனால தான் தைரியமாக பேசுகிறேன் கர்த்தரை பற்றி. இந்த கர்த்தர் எவ்வளவு நல்லவன்னு. ஒன்றுமில்லாமையிலிருந்து என்னை இவ்வளோ தூரம் வரை உயர்த்தினவருக்கு ஏக்கர் கணக்கான நிலங்களை கொடுக்க அவரால் முடியும். என்னை பெருக பண்ண முடியும். நான் அநேகருக்கு நான் கடன் கொடுப்பேன், அநேகருக்கு நான் வாகனம் வாங்கி கொடுப்பேன், அநேகருக்கு நான் வீடுகளை கட்டி கொடுப்பேன். கர்த்தர் என்னை அந்த அளவுக்கு உருவாக்குவார். நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன். ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறாருங்க. ஏன்னா இவ்வளவு ருசிச்சிருக்கிறேனே, உங்கள் வாழ்க்கையில் செய்ய மாட்டாரா? அப்புறம் என்னத்துக்கு கவலைப்படுறீங்க? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, என்னத்துக்கு கவலைப்படுறீங்க? பக்கத்தில் கேளுங்க, பக்கத்தில் ஒரு தட்டு தட்டி நல்லா பொழிச்சுன்னு போட்டு எதுக்கு கவலைப்படுற? அநேக நேரங்களில் நிறைய பேருக்கு பயங்கர கவலை. அதான் ஒரு ஊழியக்காரர் சொன்னாராம், பொம்பளை பிள்ளை பிறந்துட்டா உடனே 3 வேளை சாப்பிடாத, ஒரு வேளை சாப்பாடை கட் பண்ணு. சபையில் வந்தா நல்ல வார்த்தையை சொல்லி கொடுக்கான்னா, பொம்பளை பிள்ளை பிறந்துட்டாலே கவலைப்படுன்றதுக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கான்? சேர்த்து வைன்னு சொல்றது, பொம்பளை பிள்ளைக்காக சேர்த்து வைன்னு சொன்னா கூட நான் வரவேற்பேன். ஆனால் 3 வேளை சாப்பாடை என்ன செய்ய? ஒரு வேளை கட் பண்ணிட்டு, கவனிங்க, அதை விட்டுருங்க, அது பிள்ளைங்க விளையாடட்டும், அது பாட்டுக்கு. ஒரு வேளை கட் பண்ணிட்டு அந்த ஒரு வேளை சாப்பாட்டை என்ன செய்ய? காசை சேர்த்து வைன்னு சொன்னால், அப்போ என்ன சொல்கிறேன், இப்போயே நீ என்ன செய்ய? கவலைப்படுன்னு. பொம்பளை பிள்ளைய பெற்றுட்டோன்னு. நிறைய பேருக்கு பொம்பளை பிள்ளைய வச்சுருந்தாலே என்ன ஆகிட மாட்டேது. நான் சொல்கிறேன், எந்த பிள்ளையாக இருந்தாலும் வாழ வைக்கிறவர் கர்த்தர், வாழ வைக்கிறவர் கர்த்தர், உயர்த்துகிறவர் கர்த்தர். அதனால் முள்ளுள்ள இடமா உங்கள் இருதயம் மாறவே கூடாது. கவலைப்பட்டா அது முள்ள போல உங்களுடைய நன்மைகளை என்ன செஞ்சு போடும்? கெடுத்து போடும், வியாதியை வர வச்சிரும். அதனால தான் சொல்கிறேன், நீ கவலைப்படாத. உனக்கு ஏற்றவளோ எங்கேயோ ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதனால உங்கள் பிள்ளைக்கு எவ்வளோ கொண்டு வந்து சேர்க்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். அவர் வெட்கப்படுத்த மாட்டார். உங்கள் பேத்தியை குறித்து, உங்கள் பேரனை குறித்து, உங்களுடைய எதிர்கால சந்ததிகளை குறித்து கர்த்தருக்கு நல்லாவே தெரியும். கவலைப்படாத. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கவலைப்படாத. கவலைப்பட்ட இருதயத்தில் முள்ளுக்கு இடம் கொடுக்கிற, அது தேவனுடைய வார்த்தையை பலன் கொடுக்காதபடி என்ன செஞ்சு போடும்? நெருக்கி போடும். அதான் சொல்றார், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். 20வது வசனம் வாசிங்க. வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு, சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ளுதல். சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ளுதல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தேவனுடைய வார்த்தை வந்த உடனே சும்மா விடுறதில்லை, அது அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல்னா அப்படியே பற்றி கொள்ளுதல். சொல்லுங்க, அதை விடவே கூடாது. அந்த வார்த்தை வந்துட்டு அதை நான் என்ன செய்ய மாட்டேன்? விடவே மாட்டேன். எனக்கு தெரியும் பாருங்க, சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பிரசங்கம் கேட்டுட்டு இருந்தேன். அதில் பாச சாம்பி செல்லதேரி அவர்கள் சொன்னாருங்க, நோ ப்ராப்ளம். எது கேட்டாலும் சொல்லுங்க, எந்த எதை பார்த்தாலும் நோ ப்ராப்ளம். சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். இந்த வசனத்தை திட்டத்தட்ட ஒரு வருஷமாக கேட்டுட்டு இருந்தேன் பாருங்க. நான் கேட்குறவங்கள்ட்ட எது என்ன இருக்குது, என்னன்னு என்ன பண்ண போகிறீங்க? நோ ப்ராப்ளம். சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து நோ ப்ராப்ளம். அப்போ ஒரு கூட்டம் நடத்தின பாருங்க, 3 நாள் கூட்டம். கையில் ஒரு பைசாவும் வச்சுக்கிட்டு தொடங்கலை. ஆனால் நான் கூட்டம் நடத்தி கடன்காரன் ஆனதே கிடையாது. கூட்டம் நடத்தி கடன்காரன், நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கள் கூட்டம் நடத்தினோம், மீட்டிங் வச்சோம், கடன்காரன் ஆனோம். நான் சொன்னேன், கடன் வாங்கி எதுக்கு கூட்டம் வைக்கிறேன்னு. நானே கூட்டம் நடத்தி கடன்காரன் ஆனதே இல்லை. பார்த்தீங்கன்னா அந்த கூட்டம் 3 நாள் சாப்பாடு போட்டு நடந்துச்சு. பாஸ்டர் ரமேஷ் பாபு அவர் வந்திருந்தார் பெங்களூர்லேருந்து. பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் அப்போல்லாம் வந்து சேர்லேருந்து டேபிள்லேருந்து எல்லாமே வாடகைக்கு தான் எடுப்போம், இருந்தவங்களுக்கு தெரியும். 3 நாள் சாப்பாடு இங்கே இருக்கும். அவர் வந்தவங்களை தங்க வச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் இப்போ போகும்போது அவங்களுக்கு என்ன கொடுத்து விடணும்? காணிக்கை கொடுத்து விடணும். குறைஞ்சது எனக்கு விருப்பம் என்னன்னா ஒரு 10,000 ரூபாயாவது கொடுத்து விடணுமேனு. அப்போல்லாம் 10,000 ரூபான்றதெல்லாம் ரொம்ப அதிகம். இப்போல்லாம் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணுற ஆட்களுக்கு நான் 10,000 ரூபா காணிக்கை என்ன செஞ்சு விடுறேன்? விதைக்கிறேன். அடுத்த ஒட்டிலாம் இப்போ இந்த ஒட்டி வந்த ஜேம்ஸ் பாஸ்டருக்கு 10,000 ரூபா காணிக்கை விதைக்க கர்த்தர் கிருபை தந்தார். அடுத்த ஒட்டிலாம் நான் அது கொடுக்கும்போது சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொடுத்தாலும் அடுத்தது விருப்பம் என்னென்னா 1,00,000 ரூபா கொடுக்காமல் போயிட்டோமே, அந்த அளவுக்கு நமக்கு என்ன வரணும்? சீக்கிரத்தில் நான் வரவங்களுக்கு 1,00,000 ரூபா கொடுக்குற அளவுக்கு வந்துடுவேன் சீக்கிரத்தில். அப்புறம் நான் காலையில் இருந்து 1,00,000 இல்லை, சீக்கிரமாக 1 கோடியும் கொடுக்குற அளவுக்கு வரவங்களுக்கு என்ன கொடுக்கணும்?
செக்கு 1 கோடி இறங்கி கொடுத்து போய் எடுத்துகிட்டு போங்க. அதெல்லாம் விருப்பம் பாருங்கள், அதெல்லாம் கர்த்தர் கொண்டு வந்தார். அப்போ என் இருதயம் இவங்களுக்கு குறைஞ்சது ஏதாச்சும் கொடுத்துடணும். எனக்கா பெங்களூர்லேருந்து எதுலேயே வந்திருக்கிறாங்க, கார்லேயே வந்திருக்காங்க, கூட 5-6 பேரை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க, மியூசிக் வாசிச்சிருக்காங்க 3 நாள். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எல்லாம் பண்ணிங்கன்னு இருக்குது. கொடுத்து விட்றதுக்கு என்கிட்ட லாஜிக்கெல்லாம் கொடுத்தது போக வெறும் சில்லற காசு, காணிக்க போட்ட சில்லற காசு தான் இருக்கே தவிர ரூபா நோட்டு கிடையாது. இப்போ சாயந்தரம் அவங்க பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு உடனே எங்கே போகிறாங்க, புறப்படணும், அவங்க கையில் கொடுத்து விடணும். நான் சொன்னேன், ஒரு பாஸ் வந்து இது கூட இருக்கிறவர், அவருக்கு தெரியும் என்ன பண்ண போகிறீங்க, நோ ப்ராப்ளம் சொல்லுங்கள். அந்த வார்த்தை மாத்திரம் என்ன ஓடிட்டு இருந்து. ஏன்னா எனக்கு தெரியும் எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை. ஏன்னா அவர் என் கூட இருக்கிறவர் பெரியவர், அவர் என்னை வெக்கப்பட்டு போகவே விடமாட்டார். சொல்லுங்கள், விடமாட்டார். பார்த்தீங்கன்னா ரொம்ப வேலை செஞ்சு டயர்டில் போய் படுத்துட்டேன். சாயந்தரம் கூட்டத்துக்கு வரணும், போய் படுத்துட்டேன். நல்ல டயர்டாக தூங்கிட்டு இருக்கேன். ஒருத்தர் வந்து எழுப்பினார், ஒரு சகோதரர். அவங்க இங்கே முன்னாடி சபைக்கு வந்துட்டு இருந்தவர், அவர் ஃபாரின் போயிருந்தார். வந்து உட்காந்துருக்காங்க. அந்த தூக்க கலக்கத்திலே ஏஞ்சி விட்டு பார்க்குறேன், என்னென்ன எப்போண்ணா வந்தீங்க? வந்து 1 வாரம் ஆகுது. 1 வாரம் ஆகுது, கூட்டத்துக்கு வரலையேன்னு. உடனே அவர் சொன்னார், நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கிறீங்க, படுங்க, சாயந்தரம் நான் கூட்டத்துக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஒரு கவரை கையில் கொடுத்துட்டு போனார். கவரை வாங்கி அப்படியே பக்கத்தில் இருந்த டேபிளில் வச்சுட்டு நான் தூங்கிட்டேன். நல்லா தூங்கிட்டேன். கூட்டம் ஆரம்பிக்கிற நேரம் ஒடியாந்து வந்து இவன் அனனியாக தான் என்னை எழுப்பினான். மணி ஆகுது, தூங்கிட்டு இருக்கீங்கன்னு. சரி போய் நீங்கள் போய் எல்லாம் ஆரம்பித்து தொடங்குங்க, நான் வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டு இருக்கும்போது அப்படி திரும்புகிறேன். டேபிளில் என்ன இருக்குது, எனக்கு சொப்பனம் கண்ட மாதிரி தான் இருந்துச்சே தவிர கவரை பார்த்தோன்னா இல்லை உண்மையாக தான் என்ன செஞ்சு வந்திருக்காரு. கவரை பிரித்து பார்த்தேன், 25,000 ரூபா இருந்துச்சு. டேபிளுக்கு கொடுத்தது போக, அவருக்கு ஊழியக்காரருக்கு கொடுத்தது போக மீதி எனக்கு இருந்துச்சு. சந்தோஷம் வரமாட்டேனுது. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என் வாழ்க்கையில் செய்தவர் உங்கள் வாழ்க்கையிலும் செய்வார்ன்றதை சொல்கிறேன். இதுவரைக்கும் என்ன அப்படி தான் நடத்திக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் கொடுக்குற தசமபாகம் காணிக்கை கணக்கு பண்ணால் எனக்கு 15,000 ரூபாய் தாண்டலை. இங்கே வர காணிக்கையை நீங்கள் கொடுக்குற தசமபாகம் நிறைய பேர் கொடுக்குறீங்க, சிலர் கொடுக்கறது இல்லை. அதை பற்றியெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அந்த 15,000 ரூபாயில் என்னால் என்ன செய்ய முடியாது. எலக்ட்ரிக் பில்லே 2 மாதத்துக்கு ஒருக்க 10,000 ரூபா வந்துடுது எனக்கு. ஆனால் என் மாத தேவை எவ்வளோ தெரியுமா, 60,000 70,000 ரூபா தேவை. ஒரு நாளும் என் தேவன் என்னை வெட்கப்படுத்தலை, ஒரு நாளும் தேவன் என்னை வெட்கப்படுத்தலை. அநேகர் கர்த்தர் வெளியிலிருந்து அநேகரை கர்த்தர் எழுப்புறாரு. அநேகரை கொண்டு இந்த ஊழியம் நடக்குது. என்னை கர்த்தர் போஷிக்கிறார், என்னை உடுத்துவிக்கிறார், என்னை நடத்துறது அவர் உண்மையான. உங்களை நடத்துறது உண்மை இல்லையா? உங்களை செய்ய மாட்டாரா? உங்களை பெருக பண்ண மாட்டாரா? யோசிச்சு பாருங்க. ஏன் சொல்கிறேன் தெரியுமா, கவலைன்றது ஒரு பேய். அது உங்களுடைய நன்மைகளை, பிசாசு அது உங்கள் நன்மைகளை என்ன செஞ்சு போடும், எடுத்து போடும். கவலைப்படாதிருங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கவலைப்படாதீங்க. எதுவும் உங்களை மயக்கக்கூடாது. ஐஸ்வர்யத்தின் மற்றவைகளுக்கு உண்டான இச்சைகளும். ஆனால் சொல்கிறாரு 20வது வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு. சொல்லுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்க. ஏது சொல்கிறேன்னா, எந்த வார்த்தை வருதோ அதை என்ன செய்யணும். தேவன் இங்கே சில நேரத்தில் நான் ஒன்று பேச வரேன், ஆனால் ஆண்டவர் ஒன்று போடுறாருன்னா அது உங்களை நேசிக்கிறார். உங்கள்கிட்ட அந்த வார்த்தைகளை என்ன செய்கிறாரு, அனுப்புகிறாரு. உடனே பிடிச்சிக்கணும். இந்த தேவன் சொல்லியிருக்கிறாரு, என் வாழ்க்கையில் அது மாறாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது சொல்கிறார், ஏற்றுக்கொண்டு. 1 30 1 60 100 என்ன கொடுக்குதான், பலன் கொடுக்கிறது. சொல்லும், அந்த பலன் கொடுக்கும், பலன் கொடுக்கும். அப்போ தேவனுடைய வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா அது உங்களை சும்மா இருக்கவே விடாது. பிள்ளைகளை உட்கார வைங்க. ஏற்றுக்கொண்டு என்ன செய்யாது, உங்களை அது பலன் கொடுக்காமல் என்ன செய்யாது விடாது. ஆனால் ஏற்றுக்கொள்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், அநேக நேரங்களில் அநேகருடைய இருதயம் பிரசங்கங்கள் வரும் பொழுது, தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது என்ன செய்யுது, ரிஜெக்ட் பண்ணுது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு பாருங்க. வாசிங்க. அப்போ ஒரு சில வசனங்களை பார்த்துட்டு ஜெபிக்கலாம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்போஸ்தலர் 17 11 17ஆம் அதிகாரம் 11வது வசனம். வேகமா. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம். அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சையாய் ஏற்றுக்கொண்டு. சொல்லுங்க, என்ன தெரிஞ்சாங்களாம் வசனத்தை? சொல்லுங்க, உங்களுடைய மனம் எப்படி இருக்கணும், மனோ வாஞ்சையா இருக்கணும், ஒரு தாகமா இருக்கணும். சங்கீதக்காரனாகி தாவீது சொன்னது போல, மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல ஒரு தாகம்.
அதனால தான் சொல்கிறாரு, தாகமுள்ளவன் எவனோ என்னிடத்தில் என்ன செய்ய கடவன், வரக்கடவன் சொல்கிறாரு. வந்து அவன் என்னிடத்தில் பானம் பண்ண கடவன்றார். ஒரு வார்த்தையை கேட்கும் பொழுது, வசனத்தை கேட்கும் பொழுது, அதை வாசிக்கும் பொழுது, அதை தியானிக்கும் பொழுது உங்களுடைய இருதயம் ஒரு பெரிய ஒரு வாஞ்சியோடு என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். பாருங்க, இங்கே வேதம் சொல்லுது, அவர்கள் என்ன செஞ்சாங்க, மனவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினதோறும் தேவனுடைய வார்த்தையை ஆராய்ந்து பார்த்ததினால். கேட்கிற இந்த வசனத்தை போயிட்டு இங்கே சாலமோனுடைய வாழ்க்கையில் இவ்வளோ அற்புதங்களை செய்ய முடியும்னா, இந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையில் செய்ய முடியும்னா, இந்த தேவனுடைய வார்த்தை என் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும், அற்புதங்களை செய்ய முடியும். நான் அநேக ஊழியர்கள், எனக்கு தகப்பனாய் கொடுத்துருக்க ஊழியர்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறேன். அவங்களாம் சொல்கிறாங்க, ஏக்கர் கணக்கில் இடம், கோடி கணக்கில், ஆனால் 2 நபர் 2 செக்கில் என்ன செஞ்சு முடிச்சுட்டாங்க, அத்தனை கோடி இடத்த முடிச்சுட்டாங்கன்னா, அந்த தேவனுடைய ஊழியர்களுடைய வாழ்க்கையில், அந்த என்னுடைய தகப்பனுடைய மூத்தவர்களுடைய வாழ்க்கையில் செய்ய முடியுமே. ஆனால் என் வாழ்க்கையிலும் கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதை ஆராய்ந்து பார்த்து அதை பற்றி கொண்டுவோமே. ஆனால் நான் சொல்கிறார், அவர்கள் அப்படிலாம் ஏற்றுக்கொண்டதினாலே, தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்ததினாலே அவர்கள் எப்படி இருந்தாங்களாம், தெசலோனிக்கரில் உள்ளவர்களை பார்க்கிலும், ஆமாம், தெசலோனிக்கர் உள்ளவர்களும் வசனத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் அவர்களை பார்க்கிலும் இவர்கள் எப்படி இருந்தார்களாம், நற்குணசாலிகளாக இருந்தார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. குணசாலியா இருக்கணுமா, நற்குணசாலியா இருக்கணுமா சொல்லுங்க, சூப்பர் பெஸ்டா இருக்கணும். ஆமாம், அதனால தான் ஆண்டவர் அப்படி விரும்புகிறார் உங்களையும் என்னையும். அதனால சொல்ல வாசிங்க, 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். வேகமா 1 தெசலோனிக்கர் 2:13. ஆ 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆகையால் நீங்கள் தேவனுடைய வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு, வசனம் இப்போ யார் மூலமாக வந்துட்டு இருக்கு, என் மூலமாக உங்கள்கிட்ட என்ன செஞ்சுட்டு இருக்குது, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது உங்களுடைய வேலை. அன்னைக்கு அப்போஸ்தலர் பிரசங்கிக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டார்களாம். ஆனால் நிறைய பேர் என்ன செய்யறதில்ல, எங்கள்கிட்ட பைபிள் இருக்கு, எங்களுக்கு தெரியாத பைபிளா, நாங்கள் கேட்காத பிரசங்கமா, நாங்கள் பைபிள் படிக்காததா, எங்களுக்கு தெரியாத வசனமானா அதை ஏற்றுக்கொள்ள ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே சொல்கிறார், நாங்கள் பிரசங்கிக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு, அது மனுஷ வசனமாக ஏற்று கொள்ளாமல் தேவ வசனமாக ஏற்றுக்கொண்டபடியா இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். சொல்லுங்க, அது மெய்யாகவே தேவ வசனம் தான். சொல்லுங்க, விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பேலன்ஸ் செய்கிறது. கரங்களை தட்டி கத்துறீங்க. இந்த வசனத்தை நீங்க ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசிச்சீங்கன்னு சொன்னா அது உங்களுக்குள் பேலன்ஸ் செய்கிறது, பலன் செய்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாங்க, அது பலன் செய்கிறது. அது கிரியை செய்யாம, அது பலன் கொடுக்காம, ஃப்ரூட் கொடுக்காம என்ன செய்யாது, அது 30, 60, 100 பலன் கொடுக்கிறதா இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பலன் இந்த பலன் இல்ல, அந்த பலன்லாம் வந்துடும். எல்லா பலனும் என்ன செஞ்சிடும், வந்துடும். ஆவி ஆத்துமா சரீரத்தில் என்ன வந்துடும். அதனால தான் பாருங்க, அது என்ன வாக்கு கொடுக்குது. அதனால தான் பாருங்க, வேதத்தில் வாசிக்கிறோம், லூக்கால வாசிக்கிறோம். அந்த லூக்கா 5ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. சொல்றாரு, ஆகிலும் உடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். பேதுரு அப்படி வலைய போடுறேன்றதுனால அவனுக்கு எப்படிப்பட்ட பலன் வந்துச்சு? 2 படவு நிறைய என்ன செஞ்சானா, அமிழ்ந்து போகத்தக்கதாக 2 படை. சொல்லணும், இன்கம் டேக்ஸ் கட்டிட்டேன், அது போகவும் என்ன இருக்குது, நிறைய பேருக்கு கொடுத்துட்டேன், போகவும் எப்படி வந்துக்கிட்டே இருக்குது, இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தாங்கள பாஸ்டர் போதும் போதும்னாலும் என்ன செஞ்சிட்டு இருக்குது? எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆமாங்க, அப்படிப்பட்டதான வல்லமை உடையது தான் தேவனுடைய வார்த்தை. அதனால தான் எசேக்கியேல் 33ஆம் அதிகாரத்துக்கு கொஞ்சம் திருப்புங்க. அங்கே வாசிங்க, அன்னைக்கு போன வாரத்தில் காட்டினேன். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம். உங்கள் நிலைமைகள் ஒரு வேளை எப்படி இருந்தாலும், இந்த பேதுரு படகுல ஒன்றுமே இல்லை தான் சொல்கிறான், இரா முழுவதும் பிரயாசப்பட்டோம், என்ன இல்லை, ஒன்றும் ஆமாம் ஒரு ஐர குஞ்சு கூட என்ன செய்யலை கிடைக்கலன்னு இருந்தவனுடைய வாழ்க்கையில்
எவ்வளவு நொந்து நூடுல்ஸ் ஆகி அவன் என்ன செஞ்சுட்டு இருப்பான். சொல்றாரு, இப்ப தள்ளு, ஆழத்துல கொண்டு போய் போடுன்னு அவன் அதை என்ன செய்யறான், ஏற்றுக்கொள்றான். பேதுரு நினைச்சிருந்தா சொல்றான், என் அனுபவம் என்ன, போதகரே உமக்கு போதகம் மாத்திரம் தான் என்ன செய்ய தெரியும், பண்ண தெரியும், மீன்லாம் நீ உமக்கு என்ன செய்யாது. இன்னும் மாம்சத்தின்படி பேசியிருந்தானா உங்க அப்பா கார்பெண்டரு ஆசாரி வரத்த வேலத்தை பத்தி வேணா சொல்ல, அதை பத்தி உமக்கு என்ன செஞ்சிருக்கோம் சொல்லியிருக்க முடியுமா? நிறைய பேர் பிரசங்கிமாரில் பார்த்து பாஸ்டர்னா ஒன்றுமே தெரியாது, அவங்களுக்கு என்னங்க, அவங்க பாட்டு பைபிள் படிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாது. ஆனால் நம்ம ரூட்டு படி போனோம், அவங்க ரூட்டு படியெல்லாம் என்ன செய்யக்கூடாது. அவர் ஏதாச்சும் பிரசங்கம் பண்ணுறாரோ பண்ணிட்டு அப்படி ஒரு செர்மன் கேட்கறது போல கேட்டுட்டு போனீங்கன்னு சொன்னால் அது யாருக்கு நஷ்டம் சொல்லுங்க? உங்களுக்கு தான் நஷ்டம். பலன் கொடுக்கணும்னா தேவனுடைய வார்த்தை உங்களை தேடி வரும் பொழுது அதை பற்றி கொள்ளணும், பிடிச்சு கொண்டு அது பண்ணி செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்குள்ள பயங்கர பலன் என்ன செய்யும் பாருங்க. போகிறான் இவன் படகு மாத்திரம் இல்லை, மற்ற படகுகளும் அமிழத்தக்கதான். அதாங்க தேவனுடைய வார்த்தையினுடைய மேன்மை. அதை தான் இங்கே சொல்கிறாரு. உலர்ந்து போயிருக்கு சூழ்நிலை. எப்படி இருக்குது? உலர்ந்த எலும்புகள். எத்தனை பேர் வீட்டில் போய் வாசிக்க சொன்னேன், எத்தனை பேர் உண்மையாக வாசிங்கன்னு தெரியல. திரும்பவும் சொல்கிறேன், 37 அதிகாரத்தை போய் வாசி. எத்தனை பேர் வாசிங்க, உண்மையாக வாசிங்க, கையெல்லாம் தூக்க வேண்டாம். வாசிக்கலைன்னா திரும்ப போய் என்ன செய்யணும், எசேக்கியேல் 37 வாசிக்கணும். பாருங்க, அவர் காக்கிறார் பள்ளத்தாக்குல எலும்புகள். எசேக்கியேல் 37 சொல்கிறாரு, பள்ளத்தாக்குகள் என்ன செய்கிறாரு, எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு. சூழ்நிலையை பார்க்குறான், உலர்ந்த எலும்புகள், நல்ல காஞ்சி போய் கிடக்குது, ஈரப்பதம் இல்லாத எலும்பு, உலர்ந்து போன எலும்புகள். அதில் போயிட்டு சொல்கிறாரு, இந்த எலும்புகள் உயிரடையுமா, இது எழும்ப முடியுமா, இது சேனையா எலும்புமான்னு கேட்கிறாரு. உடனே வந்து சொல்றான், ஆண்டவரே அது உமக்கு இல்ல, நீ போ, இப்ப போய் அந்த உலர்ந்த எலும்புகள் உள்ள அந்த பள்ளத்தாக்குகளை பார்த்து நீ தேவனுடைய வார்த்தையை பேசு. எதை பேசணுங்க? பிரச்சனைகள் வரும் பொழுது, தேவைகள் வரும் பொழுது, குழப்பங்கள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, வியாதிகள் வரும் பொழுது, ஏதாவது காரியங்கள் வரும் பொழுது, உங்க வாழ்க்கையில உங்க இஷ்டத்துக்கு காரியத்தை என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை பேசணும். சொல்லுங்க வாய் திறந்து. எதை பேச போறீங்க? கர்த்தருடைய வார்த்தையை பேசணும். தீர்மானிங்க, எந்த சூழ்நிலையில எதை தான் நான் பேசுவேன். அதுக்கு தான் தேவனுடைய வார்த்தை எங்க இருக்கணும்? இருதயத்தில் இருக்கணும். இருதயத்தின் நிறைவுனா வாய் பேசும். சூழ்நிலையை பார்த்து நான் அப்பவே சொன்னேன் கேட்கல, அதான் நீ விளங்காம போயிட்ட, அப்படிலாம் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் சீர் செய்ய தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எடுத்து நிறுத்த அவரால், உருவாக்க அவரால் முடியும். அதை பேசணும். ஐஸ்கிரீம் சாப்பிடாதன்னு சொன்னேன், அதான் உனக்கு சளி பிடிச்சிக்கிச்சு நீங்கன்னா எதை பேசுறீங்க? ஒன்றும் இல்லை. சுகம் தருகிற தேவன், அவர் பரிகாரியாகிய கர்த்தர், அவருடைய ஜீவன் உனக்குள்ள இருக்கு. இந்த சரீரத்தை பார்த்து பேசு, சளியெல்லாம் உன்னை பிடிக்க கூடாது, வெளில விரட்டு. எத்தனை பேர் பேசுகிறோம்? நிறைய காரியங்கள் நம்ம எதை தான் பேசிகிட்டு இருக்கோம்? நம்ம மனசும் மாம்சமும் எதை நினைக்குதோ, நமக்கு எது தெரிஞ்சிருக்கோ அதை பேசிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு உலர்ந்து போய் இருக்கிற இடத்துல உலர்ந்த எலும்புகளே உயிரடையும் சொன்னா இந்த பிரச்சனையெல்லாம் ஏமாத்துறோம். சொல்றாரு உலர்ந்த எலும்புகளே. அந்த வார்த்தையை வாசிங்களேன், வந்துருங்களேன், வாசிங்க. எனக்கு கட்டளையிட்டபடியே தீர்க்க தரிசனம் உரைத்து போதும். அதுக்கு முன்னாடி என்ன உரைச்சாரு பாருங்க. 5வது வசனம் வாசிங்க. 4வது வசனத்திலிருந்து வாசிங்க. 4. அப்பொழுது அவ அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், சொல்லுங்க, சொல்ல வேண்டியது, சத்தமா சொல்லுங்க, சொல்ல வேண்டியது என்னவென்றால் சொல்லுங்க. எப்போதும் சொல்லணும். அதனாலதான் வேதத்தில் எழுதி இருக்கிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் நான், சர்வ வல்லவருடைய நிழலில் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், தங்கியிருக்கிறேன். நான் தேவனை நோக்கி, நீர் என்ன அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். சொல்லுங்க, சொல்லுவேன். எதைதான் சொல்லணும்? எழுதி இருக்கிறத தான் சொல்லணும். சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை என்ன எழுதி இருக்கோ, அது என்ன குறித்து சொல்லியிருக்கு, அதை தான் சொல்லுவேன். அவர் என்ன சொல்லியிருக்கா? நீ வாளாகாமல் என்னாவ, நீ கீழாகாம, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ என்ன செய்ய மாட்ட,
கடன் வாங்காதிருப்பாய். நீ என்ன செய்ய மாட்ட? பயப்படாதிருப்பாய். நீதியினால் என்ன செய்யப்பட்டிருப்பாய்? ஸ்திரப்பட்டிருப்பாய். திகிலுக்கு தூரமாவாய். பயமில்லாதிருப்பாய். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய தேவன் நேற்றைய காலத்தில் அதை தீவிரமாய் அவர் சொல்லி இருக்கிறாரியா. அதை சொன்னீங்கன்னா சூழ்நிலை என்ன ஆகும்? மாறும். உலர்ந்த சூழ்நிலைகள் எல்லாம் உயிரடையும். மரித்து போன நிலைமைகள் எல்லாம் மாறும். கவலைகள் மாறும். பிரச்சனைகள் மாறும். வியாதிகள் மாறும். சொல்றாரு, என் எலும்புகள் எல்லாம் அவர் என்ன ஆக்குறாரா? நிலம் உள்ளதா ஆக்குறார். எத்தனை பேர் சொல்றீங்க? டாக்டர் எலும்பு தேஞ்சிருக்கு பிரதர், முட்டி தேஞ்சிருக்கு பிரதர், தேஞ்சிருக்கு பிரதர், தேஞ்சிருக்கு பிரதர் சொல்லி இவங்க இன்னும் கொஞ்சம் என்ன செஞ்சிடறது? முட்டிய இல்லை, ஆண்டவர் சொல்லுகிறார், என் கால்களை அவர் மான்களின் கால்களை போல் ஆக்குகிறார். அவராலே நான் ஒரு சேனைக்குள், உம்மாலே ஒரு சேனைக்குள், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். சொல்லணும், அவர் என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து என் நோய்கள் எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அழிவுக்கு விலைக்கு மீட்டு இருக்கிறார். நன்மையினால் என் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. பேசுறோமா? மாத்திரையை கரெக்டாக போட சொல்லியிருக்கிறான்னு கரெக்டாக போடுறோம். சிவப்பு மாத்திரை, பச்சை மாத்திரை, மாத்திரை பேர் தெரியாது நிறைய பேருக்கு. அந்த பச்சை மாத்திரையை கொண்டா, சிவப்பு மாத்திரையை கொண்டா கலர் கலராக போட்டு வச்சிருக்கான். இவங்க பார்க்கும் போதே அது என்னவா இருக்குது? கலராக பார்க்கறதுக்கு, வாயில் போடுறதுக்கு நல்ல முட்டாய் மாதிரி அதெல்லாம் சொல்ல முடியுது. வார்த்தை மாத்திரை என்ன செய்ய மாட்டேனுது? சொல்லுங்க, உலர்ந்த எலும்புகள் உயிரடையும். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கிறிஸ்து வெளிப்படுவார். கிறிஸ்துவின் கனிகள் வெளிப்படும். இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம்.